நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047033531. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் மற்றும் தேர்தல் பணிக்குழுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயபிரகாஷ் நம்முடைய இணைகிறார். அவருடைய கேட்பு நிறைய கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் எப்போ பாஜகவில் சேர்ந்தீங்க? நான் February 14 2024 பிஜேபியில் அண்ணாமலை மாநிலத்தில் இருக்கும்போது ஜேபி நட்டா கிட்ட சேர்ந்தேன். 2 வருஷத்துக்குள்ளே துணைத் தலைவர் ஆகணும்னா எவ்வளோ செலவழிக்கணும்னா என்ன பண்ணணும்னா? உங்களுக்கு பேஸ் பிஜேபியில் நம்மளுடைய பேஸ் என்னென்னா ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றபடி டெவலப்மெண்ட். என்ன ஸ்ட்ரென்த் உங்களுக்கு? நீங்கள் பாஜகவில் எவ்வளோ வருஷமாக இருந்திருக்கீங்க? பாரதிய ஜனதாவில் இல்லை, ஆனால் பூத் லெவலில் 1980 நான் பூத் லெவலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த கட்சிக்கு? ஏடிஎம்கேக்கு. ஏடிஎம்கேல திரு மதுசூதனுடைய சொந்தக்காரராக இருக்கிறவர், திரு சேகர் பாபு டிஎம்கே அமைச்சருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். பாஜகவுடைய மாநில துணைத் தலைவராக இருப்பார்னா அவர் பிஜேபிக்கு லாயலாக இருப்பார்னு எப்படி எதிர்பார்க்குறது? நீங்கள் அப்போ பிஸ்வாஸ் அசாமுடைய சீஃப் மினிஸ்டர் காங்கிரஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக சீஃப் மினிஸ்டர் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. பிஜேபி அப்படிங்கிற கட்சி இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற நம்பர் 1 பர்சன் அதை ஹெட் பண்ணுறது இதுக்கு முன்னாடி திருமால் காங்கிரஸில் இருந்தார். அவர் ஸ்ட்ரைட்டாக வந்த பிறகு இவங்க இப்போ ஐபிஎல்ல நீங்கள் கேட்குற கேள்வி மாதிரி உங்களுடைய மும்பை இந்தியன்ஸில் விளையாடுறவன் சிஎஸ்கே வந்த பிறகு எப்படி லாயலாக விளையாடுவாங்க? அவங்கெல்லாம் பேமெண்ட் வாங்கிட்டு விளையாடுறாங்க. அப்படி என்ன பண்ணுறீங்க? ப்ரொஃபஷனல். அதாவது ஒரு கட்சி அரசியல் தொழிலா? அரசியல் தொழில் கிடையாது சார். ஒரு பேஷனுக்காக விளையாடுறவங்க தான் விளையாடுறாங்களே தவிர பைசாக்காக தான் விளையாடுறாங்க. ஐபிஎல்ங்கிறது பைசா. அரசியலில் இப்போ ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சியை மாறும்போது டெஃபினட்டாக அப்போ திமுகவில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வேலை செய்கிறாங்க. திமுகவில் அவங்க எல்லாம் அமைச்சராக இருந்தாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாங்க. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருந்தார் ஓபிஎஸ், சீஃப் மினிஸ்டர் இருந்தார் ஓபிஎஸ். நேராக எடுத்துன்னு போய் போடி நாயகனார் கொடுக்குறாங்க. நாளைக்கு காலையில் மந்திரி ஆக்குவாங்க. அப்போ அதை நீங்கள் பாராட்டுவீங்களா விமர்சிப்பீங்களா? நீங்க போடியில பிரச்சாரம் பண்ணும்போது நேத்து வரைக்கும் ஏடிஎம்கேல அம்மாவுடைய தயவுல முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் இன்று திமுக சரணந்திருக்கிறார்னு பாராட்டுவீங்களா விமர்சிப்பீங்களா? நாங்க எப்படி விமர்சிப்போம்னா அதை விமர்சிப்போம். எப்படி நீங்க எப்படி விமர்சிப்போம்னு ஒரே ஒரு பாயிண்ட். எப்படி விமர்சிப்போம்னு கேட்பேன்னா அங்க இருக்கிற திமுகவினரை விட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல போறவங்களை சீட்டு கொடுக்குறீங்களா? அங்க இருக்கிற திமுகவினுடைய மனநிலைமை எப்படி? அதேதான் என் கேள்வி. அங்கதான் வந்திருக்கேன். நான் கேட்கறது, இந்த கட்சியிலே 30 வருஷமா வேலை பார்த்த ஒருத்தர் துணைத் தலைவர் ஆக முடியாது. கோடீஸ்வரா இருக்கிறாருங்கிறனால ஒருத்தர் 2 வருஷத்துல துணைத் தலைவர் ஆயிடுவாரு, தேர்தல் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆயிடுவாரு, நிறைய பணம் செலவழிப்பாரு. அப்ப கட்சியில பாடுபட்டு உழைக்கிறவன் கடைசி வரைக்கும் போஸ்ட் ஓட்டிட்டே இருக்க வேண்டியதான். அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. எத்தனையோ பேர் இப்ப எனக்கு மேல 15 பேர் 14 பேர் இருக்கிறவங்க கட்சியில புதுசா வந்தவங்க. இப்ப குஷ்பு மேடம் இருக்காங்க, எனக்கு மேல இருக்காங்க. குஷ்பு மேடம் வேற கட்சியில வந்தவங்க. நயினார் நாகேந்திரன் வெளி கட்சியில வந்தவர், நீங்க வெளி கட்சியில இருந்தவர். பாரதிய ஜனதா கட்சி ஒரு இளமையான கட்சி சார். 1980 தான் தொடங்கிய கட்சி. அவங்க 19 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பாண்டிச்சேரி மற்றும் இன்னொரு யூனியன் பிரதேசத்தில் ஆட்சியில் இருக்காங்க. இவ்வளோ எம்பி எம்எல்ஏ இருக்காங்க. அவங்க ஒரு சாய்ஸை எடுக்கிறாங்கன்னா அந்த சாய்ஸ் எங்களை வைஸ் பிரசிடெண்ட்டாக போடும்போது டெல்லியில இருந்து தான் போடுறாங்களே ஒழிய அவங்க எல்லாம் கேட்கறது தமிழ்நாட்டு பாஜகவில் ஆளே இல்லாம தான் ஜேபி எப்போ வருவாரு அவர் துணைத் தலைவராக காத்துட்டு இருக்காங்களா? அப்படி இல்லைங்க. ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு செட் ஆஃப் பீப்புளை அவங்க பதவிக்கு போடுறாங்க. அந்த செட் ஆஃப் பீப்புள் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க? இப்போ என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 9 months 10 monthsல பாருங்களேன். அதான் சொல்ல, இப்போ இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பேசுறதுக்கு தமிழ்நாட்டு பிஜேபியில திரு ஜேபி, திருமதி குஷ்பு, மற்றவர்கள் வெளிக்கட்சியில் வந்தவர்கள்லாம் தவிர ஒரிஜினல் பிஜேபிக்காரங்க காலகாலமாக கட்சியில் உங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்லிருங்க. தென் we can talk about your performance. இல்லை நாட் நெசசரலி. இப்போ அண்ணாமலை அப்படிங்கிறவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வைஸ் பிரசிடென்ட்டா வந்தாரு. அவர் தான் 4 பெர்ஃபார்ம் பண்ணாரு. 4 வருஷம் முன்னாடி கட்சியில சேர்ந்தாரு. உடனே வைஸ் பிரசிடென்ட் ஆனாரு. அப்புறம் தலைவராக. என்னுடைய கேள்வியே, நீங்க காலகாலமா கட்சியில் இருக்கிறவங்க அப்படி ஹெச் ராஜா அங்கேயே மாநில தலைவர் ஆக வேண்டியதே இல்லை. இல்ல, மாநில தலைவராக இதுக்கு முன்னாடி எல் முருகன் ஆயிருக்காங்க, பொன் ராதாகிருஷ்ணன் ஆயிருக்காங்க,
திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க. அவங்க எல்லாம் காலகாலமா கட்சியில இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கும் அவங்களையும் நீங்க எப்படி கம்பேர் பண்றீங்க? நான் யாரையும் தமிழிசை சவுந்தரராஜன் காங்கிரஸ் குடும்பத்துல இருந்து வந்து நாங்க பிஜேபி உட்கார்ந்துருக்கோம்னு சொன்னாங்க. இல்லைங்க, பொன் ராதாகிருஷ்ணன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. அவங்க முருகன் இங்கேயே டே 1ல இருந்து இருக்காரு. ஆமா, அவங்க எல்லாருமே மாநில தலைவரா இருந்திருக்காங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் வந்து 10 வருடங்களுக்கு பிறகுதான் மாநில தலைவராக இருக்காங்க. மிஸ்டர் அண்ணாமலைங்கிறவர் எடுத்த உடனே வைஸ் பிரசிடென்ட் ஆகி திருப்பி மாநில தலைவர் என்னுடைய கேள்வி 4வது முறையா என்னுடைய கேள்வி அங்கேயே தான் இருக்குது. அதாவது வெளியில இருந்து வர்றவங்க தான் கீ போஸ்ட்ல இருக்க முடியும். பணம் இருந்தா கீ போஸ்ட்ல இல்லைங்க. வைஸ் காலம் பூரா பாஜக போஸ்ட் இல்ல வைஸ் பிரசிடென்ட் இது அப்படி இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சியில தான் கிட்டத்தட்ட 40,000 பதவிகள்ல இருக்காங்க. 40,000 பதவி இருக்கு. துணைத் தலைவர் எத்தனாயிரம் பதவி? 15 பேர் இருக்காங்க. அதுல 15 பேர் 16 பேர் இருக்காங்க. அந்த 15-16 பேர்ல பாரதிய ஜனதா கட்சியிலேயே இருக்கவங்க சில பேர் இருக்காங்க. இப்ப KS ராதாகிருஷ்ணன் திமுகலேருந்து வந்தவர் இருக்காரு. கோபால்சாமி என்பவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவர் இருக்காங்க. குஷ்பு மேடம் வந்து காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க இருக்காங்க. நான் கேட்க வேண்டிய கேள்வியில நீங்க சொல்லிட்டு நான் கேட்கறேன். இங்க வந்து தகவலுக்கா நீங்க சேம் சைட் கோல் போடுறீங்க. இல்ல இங்க வந்து யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா, இப்ப நான் வந்து எலெக்ஷன் பூத் கமிட்டி கோஆர்டினேட்டராக இருந்தேன். இப்போ எலெக்ஷன் கோஆர்டினேட்டராக இருக்கிறேன்னா என்னுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் பதவிகள் வருமே ஒழிய மற்ற எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் என்னை பற்றி ஒரு போஸ்டரோ ஒரு பேம்ப்ளெட்டோ என்னை பற்றி கட் அவுட்டோ எங்கேயுமே இல்லை. அப்போ நான் பண செலவு பண்ணுறேன்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? நீங்க பணம் உங்களை ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னு சொல்லல. உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண நான் சொல்லல. நீங்க பணம் வச்சிருக்கனால கொடுக்குறாங்களான்னு. அப்படி இல்லையே. பணம் வச்சுக்க பொன் ராதாகிருஷ்ணன் இல்லாத என்ன பெர்ஃபார்மன்ஸ் உங்கள்ட்ட பார்த்தாங்கன்னு கேக்குறேன். இல்லைங்க, ஹெச்ராஜாட்ட இல்லாத என்ன பெர்ஃபார்மன்ஸ் உங்கள்ட்ட கேட்குறேன். அந்த கேள்வி நல்ல கேள்வி. அதுக்கு பதில் சொல்றேன் கேளுங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 75,035 பூத்தில் எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டி அமைச்சு அதில் வந்து ஏன்னா நாங்கள் வளர்ந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக எதிர்த்து வளரும் போது ஒவ்வொரு பூத்தில் இருந்து தான் வளர்ந்தது. அந்த பூத் கமிட்டியில் நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம், எனக்கு அதுக்கான நான் வைஸ் பிரசிடென்ட் கேட்கவே கிடையாது, அவங்களா தான் கொடுத்தாங்க. நான் தான் சார் சொல்றேன். நீங்க வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு பூரா கொடுக்குறாங்க, வேண்டாங்கிறவங்களுக்குலாம் பூரா கொடுக்குறாங்க, உழைக்கிறவங்க கொடுக்குறாங்களா? இல்லை யாருமே பதவியை கேட்டு பெற முடியாது பாரதிய ஜனதா கட்சியில். நான் வந்து கேட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா பூத் கமிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம், கிளை அளவில் கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி மக்கள் பணியில் கண்டினியூஸாக 5 வருஷம் இருந்தோம்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப பெருசாக வரும். அது வந்து நான் கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு ஒர்க் பண்ணும்போது கண்டது. அதற்காக பூத் கமிட்டி இன்சார்ஜ் கேட்டேன். அப்போ இருந்த கேசவ பெருமாளோ கேசவ விநாயகம் அவர்களும் திரு நயினார் நாகேந்திரனும் பூத் கமிட்டியோட கோஆர்டினேட்டராக மட்டும்தான் போட்டாங்க. நான் பூத் கமிட்டியை எலெக்ஷன் ஒர்க் பண்றதுக்கு ஐ கேன் ஹையர் எ பிரசாந்த் கிஷோர். நான் வந்து யாருன்னா நான் காசு கொடுத்து நான் எனக்கு 100 பேர் ஐ நீட் எ பர்சன் ஹூ இஸ் ஐடியாலஜிக்கலி ட்ரிவன். இங்க பார்ட்டி இதுன்னு உட்கார்ந்துருக்கணும். அது பண்ணுவாங்களான்னு எனக்கு கேள்வி. அப்ப நீங்க வந்து ஏடிஎம்கேல ட்ரெயின் எடுத்தேன், ஏடிஎம்கேல ட்ரெயின், அப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்பீங்களா, நீங்க பாஜக பேச்சை கேட்பீங்களா? அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. நான் பிஸ்வாஸ் வந்து யார் பேச்சு கேட்பாரு இன்னைக்கு? ராகுல் காந்தி. நீங்க ஆட்சி நீங்க ராகுல் காந்தி பேச்சு கேட்பாரு. ஆட்சி நீங்க இல்ல. அப்ப பாஜக உட்கார்ந்து வந்துவேன், அசாம்ல உயிரை கொடுத்தவன், அசாம்ல போராடினவன் யாரு? ஆமா, அவங்க எல்லாம் என்ன செய்யறது? நீங்க காங்கிரஸ்ல ஒருத்தர் கொண்டு வந்துட்டீங்க. நீங்க ஹேமந்த் பிஸ்வாஸ் ஆட்சி திரிணாமுல் காங்கிரஸ்ல. ஆமா ஆமா, நான் இல்ல மறக்கல. நீங்க என்ன அங்க உயிரை கொடுத்தவங்க என்ன செய்யறது? அங்க கட்சி வளர்த்தவங்க क्वेश्चन பண்றீங்கன்னா எங்க தலைமையை क्वेश्चन பண்றீங்க. நோ, நான் உங்களை क्वेश्चन பண்றேன். நான் ஜெயபிரகாஷ்ங்கற துணை தலைவரை क्वेश्चन பண்றேன். என்னன்னு? on what basis you become there? I don't become. They appoint me. I don't become. I don't ask. On what basis? Because of my performance in the booth. அது நீங்க அதாவது என்ன அப்பாயிண்ட் பண்ணா நானும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் சார். நீங்க அப்பாயிண்ட் பண்ணா தானே? அப்பாயிண்ட் பண்ணாலங்க. நான் பூத் கமிட்டி கோஆர்டினேட்டரா நான் கேட்டு பெற்று அப்போ 64,000 பூத் இருந்து 64,000 பூத்துக்கும் எங்கள் தலைவர்கள் சென்று 3 பூத்துக்கு ஒரு பூத்தை வந்து 3 நாள் அந்த அங்கேயே தங்கி 3 பூத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணி அந்த பூத் கமிட்டியை 1லேருந்து 11 பேரை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3.25 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் இன்னைக்கு தலைமைக்கும் எங்களுக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த கனெக்ஷனுடைய ஒர்க்கை பாராட்டி தான், அதனால தான் இன்னைக்கு வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையுமே பாஜகவுக்கு வந்து நாங்கள் சீட் கொடுக்கலன்ட்டு திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் சீட்டு கொடுக்காத மாதிரி எப்படி வந்து பெரிய லெவலில் கட்சிக்காரங்க வந்து வெளியில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அங்கெல்லாம் கட்சி வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். அடுத்த பாயிண்ட் அங்கே வர்றேன். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு நான் வரணும் கட்டாயமா.
தெலுங்கு பேசினா தமிழ்நாட்டு பாஜக ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் உடனே கிடைக்குமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கான லாபி இருக்கிறதா சொல்றாங்க. இல்ல அப்படி நீங்க தலைமையில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய நீங்க சொன்ன அந்த 14 பேர்ல இருந்து ஒரு டாப் ஒரு 50 பேர் எடுத்துட்டீங்கன்னா நீங்க சொல்லுங்க. நான் யாரையும் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனிவன். நீங்க நம்பர் மட்டும் சொல்லுங்க. எவ்வளவு பேர் தெலுங்கு பேசுறவங்க இருப்பாங்க? எனக்கு அந்த நம்பர் எனக்கு தெரியாது சார். டெஃபினட்டா தெரியாது. நான் சொல்லிடுவா. தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு தெரியும். நீங்க டாப் 50ல 30 பேர் தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்களா சார்? இப்போ நீங்க அப்படி பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்ப திமுக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மந்திரி தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க. அவங்களுடைய அலையன்ஸே வைகோவோட இருக்கு. அது ஒரு தெலுங்கு பார்ட்டி. டிஎம்டிகே ஒரு தெலுங்கு பார்ட்டி. ஒரு திமுகங்கிற கட்சி ஒட்டு மொத்தமா ஒரு கிட்டத்தட்ட 30-40 எம்எல்ஏவும் தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க. ஒரு 10 மந்திரி தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க. 2 அலையன்ஸும் அவங்களோட இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி அந்த மாதிரி எந்த இடத்துல வந்து கட்சி பதவி தவிர வேற எங்க வந்திருக்கு? அதான் நீங்க இருக்கீங்களா? 50க்கு 30 நீங்க இருக்கீங்களா? ஏங்க அவங்க ஆட்சியில இருக்காங்க, 10 பேர் மந்திரி ஆக்குனாங்க. அதே மாதிரி அண்ணா திராவிட வரும்போது 10 பேர் வருவாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்க தமிழ்நாடு தெலுங்கு பேசுறவங்க பாஜகல இருக்க கூடாதுங்கிறது தமிழ்நாடோட சீமான் என்ன கேக்குறாரு? இல்ல நான் கேக்குறேன். சீமான் என்ன கேக்குறாரு? தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு முன்னுரிமை வந்து கேட்க வேண்டிய, தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்க வேண்டிய. நீங்க வந்து ஒரு லாங்குவேஜ்ங்கிற ஒரு நம்ம கம்யூனிகேட் பண்ற ஒரு லாங்குவேஜை பேஸ் பண்ணி பேசுறீங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இல்ல நாங்க பாருங்க, தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் இருக்காங்க, மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க, ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க, உருது தாய்மொழியா கொண்டவர்கள் இருக்காங்க, வேலூர் உட்பட பல இருக்காங்க. அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. அது இப்படிதான் இருக்கணும். நம்ம வந்து இந்தியா ஒரு நாடு நினைக்கிறேன் நான். எனக்கு இங்க என்ன கேள்வி அப்படின்னா, தெலுங்கு பேசுறவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்குதா? அப்படி திமுக இருக்குதா? திமுக இருக்கலாமான்னு கேட்கல. திமுக கிடைக்குதா? ஆமான்றாங்க. அதான் திராவிடம்னு அவங்க பேசுறது இதுக்காகத்தான் விமர்சனம். விமர்சனம் என்ன வருது? நீங்க சொன்ன தேமுதிக, நீங்க சொன்ன மதிமுக, அந்த விமர்சனத்தை இருக்கு. நான் மறுக்கவே இல்லை. அங்க இருக்கிற உள்ளாகிறீங்களான்னு கேக்குறேன். இல்ல நாங்க உள்ளாக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா, இப்ப நீங்க ஒரு டோபோகிராஃபி எடுத்தீங்கன்னா சார், இப்ப நம்ம திருத்தணியில இருந்து அப்படியே திருவள்ளூர், திருத்தணி, சென்னை, வெள்ளூர், தமிழ்நாட்டுல நான் தமிழ் ஸ்பீக்கர்ஸ் வந்து 40% மேல இருப்பாங்க. நான் மறுக்கவே இல்லை. தெலுங்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் முதலே. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது பேசுறவங்க 40% இருக்கிறாங்க. நான் மறுக்கல. நீங்க தெலுங்கு பேசுறவங்க வரக்கூடாது சொல்ல. தெலுங்கு பேசுறவங்க எனக்கு முதலமைச்சரா வரட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை. மக்கள் எல்லா மைனாரிட்டி தான் முதல்வர் கேக்குறது. மைனாரிட்டி தான் முதல்வரே ஆயிருக்காங்க. நான் கேக்குறது தெலுங்கு பேசுகிறவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்குதா பாஜகவுல? அப்படி இல்லைங்க. அப்படி இல்லவே கிடையாது. ஏன் அப்படி இல்லைன்னா, நீங்க வந்து 40,000 பதவி இருக்குங்கிறீங்க. நீங்க 30 பேரை சொல்றீங்க. இல்ல நான் டாப் 50ல சொல்றேன். இல்லங்க டாப் 50ல சொல்றேன் சார். இங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு தான் பதவியே. யார் ஒருத்தவங்க கட்சிக்காக அது எப்படி கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இல்ல தெரியலையே. தெரியவே இல்லையே. நான் வந்து 2024 கட்சியில சேர்ந்து கோயம்புத்தூர் எலெக்ஷனுக்கு வேலை செஞ்சேன். அதுக்கப்புறமா இந்த பூத் கமிட்டியில ஒர்க் பண்ணி கடந்த ஜூலை 31ஆம் தேதி தான் 25ல தான் எனக்கு பதவி கிடைச்சது சார். ஒரு வருஷத்துல உங்களுக்கு பதவி கிடைக்கும் சார். ஏன்னா 2024 2020 நான் வந்து இல்ல, நான் வந்து தமிழ்நாட்டுல 1000 பேர் கட்சிக்காரங்க சார் 30 வருஷமா சார். ஒன்றிய செயலாளர் வந்து மாவட்ட கட்சியில ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பையனா இருக்காருன்றது ஒரு ஜெனட்டிக்கல் அம்பிளிக்கல் கார்டுனாலேயே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆகி, ஃபர்ஸ்ட் டைம் மந்திரி ஆகி, ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டர் ஆகி, ஃபர்ஸ்ட் டைம் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிறதே ஒரு கட்சியில் நடக்குது. இதே வந்து துரை சார், அதை நீங்க அப்பயே சொன்னீங்க. அதை நீங்க பாராட்டுறீங்களா விமர்சிக்கலாம்னு கேட்டேன். எதை? ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸ் வந்து அந்த கட்சியில இருக்கிறவங்க அஃபெக்ட் ஆறாங்க. பிஜேபியில் இருக்க அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க இந்த மாதிரி திடீர்னு வர மூலமா பிஜேபியில் ஏற்கனவே காலம் இருக்கணும் அஃபெக்ட் ஆகிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபியில காலங்காலமா இருக்கிறவங்க இந்த பூத் கமிட்டி அமைக்கும் போது அமைச்சு அதை வந்து கட்டுக்கோப்பா கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே திருநெல்வேலியில நான் வந்து ஹோம் மினிஸ்டர் வச்சு 28 அசம்பிளி அறிவிச்சீங்க. நான் 10 கோடி ரூபாய் நான் செலவழிக்கிறேன், இவ்வளவு பண்றேன். எங்க அறிவிச்சிருக்கேன் சார்? எங்க ஓப்பனா அறிவிச்சிருக்கேன்னு சொல்றீங்க? நீங்க ஃபுல்லா நீங்க எவ்வளவு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஆர்கனைஸ் பண்ண நான் பாக்குறேன். நான் இல்லன்னு சொல்ல. அது புதுக்கோட்டையில நான் சொல்றேன். அதான் நான் ஐயா கம்ப்ளீட்லி நான் திரும்ப சொல்றேன். நீங்க வேலை பார்க்கலங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தல. நான் அதான் நான் சொல்றேன். எலெக்ஷன் நம்ம இன்டர்வியூவே என்ன பத்தி இருக்கே ஒழிய. ஆமா, ஆப்வியஸ்லி நான் வந்து யாருன்னு மக்களுக்கு நான் யார்கிட்ட பேசுறேன்னு தெரியணும்ல. அதுக்காக தான். ஸோ வந்து அங்கே போறேன். அப்போ வந்து ஓகே ரைட். அடுத்து வரேன். எத்தனை சீட்டு இந்த எலெக்ஷன்ல நீங்க வந்து ஜெயிப்பீங்க உங்களுடைய பிஜேபி? 28 சீட்ல. 28 சீட்ல வந்து டஃபா 28 சீட்டும் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட போறோம். நாங்கள் வந்து முதல் முறையாக டெல்டா புதுக்கோட்டையிலலாம் போகிறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, நாங்கள் ஒரு நேஷனல் பார்ட்டி எல்லா இடத்துலையும் நிற்கணுங்கிறதுக்காக. இப்போ நாங்கள் வெஸ்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கோம், ஆர் சென்னையில் ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிறதுனால அங்கெல்லாம் நின்றுனால தான் ஸ்ட்ராங் ஆனோம்.
அதே மாதிரி டெல்டால வெஸ்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், சென்னை ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால ஒரு சீட்டு போதும். நாங்க வந்து எங்க இல்லையோ அங்க 15 சீட் வாங்க. இல்லைங்க, அது யாருக்கு போயிருக்கு? புதுக்கோட்டையில எத்தனை சீட் வாங்கிருக்கீங்க? புதுக்கோட்டையில நாங்க 3 சீட் வாங்கிருக்கோம். வேர் யூ நோவேர். நீங்க சொல்லுங்க. How do you say it is nowhere, sir? You yourself said. நீங்க சொன்னது we are in west, we are in சென்னை. நான் சொல்லல, நான் அடுத்து வச்சிருக்கேன் ஆக்சுவலா. நீங்களே கன்ஃபர்ஸ் பண்ணீங்க. நீங்க சென்னையில மொத்தம் 18 தொகுதியில 1 வாங்கிருக்கீங்க. கொங்குபேட்ல கோயம்புத்தூர்ல 10ல 1 வாங்கிருக்கீங்க. ஏற்கனவே அப்படிதான் நின்னோம், 10ல 1 தான் நின்னோம் சார். இப்போ 2021ல பிஜேபி அண்ட் கோ அப்படிங்கிறவங்களுடைய ஓட்டு ப்ரூவ் ஆகல. 2024ல you have proven without ADMK what you can do. அதாவது without DMK without ADMK ரெண்டு பார்ட்டி இல்லாம பிஜேபி உடைய ஹெட்ல இல்ல அது நான் கண்டிப்பா மறுக்கிறேன் சார். ஏன்னா 2024 தேர்தலுங்கிறது பிரதமர் மோடிக்கான தேர்தல். பிரதமர் மோடி வேணுமா, பிரதமர் மோடி வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான தேர்தல் தமிழ்நாட்டில். அப்ப பிஜேபிக்கு விழுந்த ஓட்டு மொத்தமே பிரதமர் மோடிக்காக விழுந்த ஓட்டு. அவர் என்ன, அவர் டிஎம்கேவா? he has to win. இல்ல எனக்கு 18% வந்ததுங்கறீங்களே, இல்ல அவர் டிஎம்கேவான்னு கேட்டேன். இல்ல அது நேஷனலிஸ்ட்காக வந்த ஓட்டு. என்ன தமிழக பிஜேபி ஓட்டு நேஷனலிஸ்ட் ஓட்டு தானங்க? இல்லைங்க, இப்ப நாங்க நிக்கிறது திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி, ஒரு குடும்ப கட்சியை ஆட்சியில நகற்றணுங்கிறதுக்காக என்டிஏன்னு வரும்போது எங்க உங்க ஓட்டு குறைஞ்சிருக்கு. எங்களுடைய 24ல இருந்த ஓட்டு உங்க ஓட்டு குறைஞ்சிருக்கு. எங்க ஓட்டு குறையாதுங்க. நாங்க 24 இருந்து மோடிக்கா விழுந்த ஓட்டு இப்ப அது கிடையாதுன்றீங்க. இல்ல கிடையாது. இருங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். 24 வந்து ஒரு 1980லயே சார் ஒரே ஒரு ஐ ஜஸ்ட் கோ பேக். 1980ல ஒரு எலெக்ஷன் நடக்குது, 28 மே 1980. இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் இல்லாம அப்ப வந்து எம்ஜிஆரும் ஜனதாவும் ஒன்னா நிக்கிறாங்க. திரு கருணாநிதி அவர்களும் இந்திரா காந்தியும் நிற்கிறாங்க. ஒரே நாள் நடந்த ஓட்டு, 2 ஓட்டு சீட்டில் நடந்த ஓட்டு. ஒரு டிவி கூட இல்லாத சமயத்தில் வெறும் நியூஸ் பேப்பர்னு தினத்தந்தியோ தினமலர் மட்டும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்த சமயத்திலே தமிழக மக்கள் புத்திசாலித்தனமாக சென்டருக்கு இந்திரா காந்திக்கும் ஸ்டேட்டுக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் ஓட்டு போடுறாங்க. அதனால இந்த ஸ்டேட் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஸ்டேட். யாரை வந்து இங்க உட்கார வைக்கணும்? தமிழ்நாட்டில் அப்ப ஸ்டாலின் உட்கார வைக்கணும். மக்கள் இன்டெலிஜென்ட்டா முடிவு பண்றாங்க. எப்போ? போன தடவை 2021 ஏன் டிசைட் பண்றாங்கன்னா 21ல ஸ்டாலின் அவர்களை தமிழக மக்கள் முதலமைச்சர் ஆக்கியது இன்டெலிஜென்ட் டிசிஷன் இல்ல சார். அது ஜெயிச்சிருக்காங்களே. நான் தமிழக மக்கள் இன்டெலிஜென்ட்டா டிசைட் பண்ணுவாங்கல்ல. ஆமா. அப்ப வந்து அந்த கணக்குல 24ல உங்களுக்கு 18% கொடுத்தாங்க. ஆமா 24ல 18%. அப்ப 21ல வந்து சிஎம் ஆறாரு ஸ்டாலின். சிஎம் பப்ளிக் வந்து இன்டெலிஜென்ட்டா டிசைட் பண்ணிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய பிஜேபி வேண்டாம், நமக்கு ஸ்டாலின் தான் முடிவு பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அதனால தான் ஜெயிச்சிருக்காரு. 21ல அவங்க ஜெயிக்கும் போது 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, புரட்சி தலைவி இறந்து போயிடுறாங்க, கட்சி உடைஞ்சு போயிடுது, ஏஎம்எம்கே என் கூட இல்ல, இதெல்லாம் சேர்ந்து தான் அப்பவும் 5.67% தான் ஜெயிக்கிறாங்க. நாட் பிக். 5.67 10 வருஷம் ஆட்சியில் இருந்த நரேந்திர மோடி 3வது முறையா ஜெயிக்கிறாரு. ஆமா. ஆன்டி இன்கம்பன்சி ஒர்க் ஆகல. ஆனா 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி, உலகத்திலேயே ஏடிஎம்கே சுமாரான ஆட்சி கொடுத்தது இல்லைங்க. உலகத்திலேயே ஒரு 2021ல மிடில் ஆஃப் கோவிட்ல நடந்த ஒரே எலெக்ஷன் எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷன். நீங்க கோவிட்ல எதுக்கு சஃபர் பண்ணீங்க? இபி இல்லைன்னு சஃபர் பண்ணீங்களா? வாட்டர் இல்லைன்னு சஃபர் பண்ணீங்களா? வெஜிடபிள்ஸ் இல்லைன்னு சஃபர் பண்ணீங்களா? சாப்பாடு இல்லைன்னு சஃபர் பண்ணீங்களா? எவ்ரிதிங் ஹி கேவ். அதனால தான் நாங்க கிட்டத்தட்ட 39.71% எடுத்தோம். அதனால தான் ஏடிஎம்கே ஆட்சி கொண்டு அவங்க 46.71. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி சார். சார் நான் புரட்சி தலைவி இறந்து போயிடுறாங்க. நான் அந்த கேள்வி வச்சுட்டேன். ஆன்டி இன்கம்பன்சியை மீறி திரு மோடி வர்றாரு. எடப்பாடி வர முடியல. இல்ல சார், 2019 is before COVID. 2024 is far away from COVID. Middle of COVID. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கே காலி பண்ணிச்சுல. பெரிய லெவல்ல மோடிஜியே 2019ல வரதுக்கும் 2024 வரதுக்கும் வித்தியாசம் இருந்ததா? இருந்தது இல்லையா? ஏன்னா நீங்க ஏடிஎம்கே அலைன்ஸ் வைக்கல. இல்ல சார், ஏடிஎம்கே இங்க தமிழ்நாட்டுல விடுங்க. அட்லீஸ்ட் கூடி இருக்குமே. ஓவராலாவே from 300 odd seats we came down to 240 because automatically there will be anti-incumbency for every party, but still we won. That is the point. ஆனா இங்கே வந்து தமிழ்நாட்டில் எவ்வளவு சீட் ஜெயிப்பீங்கன்னு கேட்க வந்தேன். ஆமா, தமிழ்நாட்டில் வந்து நாங்க 20 இப்போதைக்கு எங்களுடைய கால்குலேஷன் படி 20 சீட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு சார். 20 எந்தெந்த சீட் ஜெயிப்பீங்க? நீங்க லைனா லிஸ்ட் எடுத்தா என்கிட்ட கம்ப்ளீட் லிஸ்டே இருக்கு. அந்த லிஸ்ட் பிரகாரம் நான் ஜெயிக்கிறதுக்கு சார் நாங்க ஏன்னா 28 உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து நீங்க செலக்ட் பண்ண சீட்ல அவங்க கொடுத்த சீட். 28 இல்ல 27 இல்லையா? 28
27 சார், 27+5 ரைட். 27 அப்படி இல்லை சார். ஒரு அலையன்ஸில் ஃபார்ம் பண்ணும்போது இப்போ வந்து யார் வந்து ரெட்டலை ஒரு சீட்டில் நின்னா கரெக்டாக இருக்குமா, பிஜேபி ஒரு சீட்டில், மெனி அனாலிசிஸோட எங்களுடைய ஃபேர்ம் பாயிண்ட் என்ன, இந்த கவர்மெண்ட்டை எங்கள் மோடிஜி அமித்ஷாஜி நேற்று கூட சொல்லியிருக்காரு, இங்கே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் டு எங்கள் பெரிய அண்ணா வந்து இந்த பிக் பிரதர் வந்து ஏடிஎம்கே அவங்க அதான் சொல்றேன். அதாவது நம்ம அந்த பெரிய அண்ணன்ங்கிற வார்த்தையை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா பிக் பிரதர் மாதிரி டீல் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு காம்ப்ளிமெண்டரி வேர்டா நம்ம யூஸ் பண்ணி பார்த்தது இல்ல. எங்களுடைய ஹோம் மினிஸ்டர் அவர் யூஸ் பண்ண வேர்ட் தான். ஐ அக்ரி. அதனால தான் நான் கேட்டேன், இது நீங்க செலக்ட் பண்ண விஷயங்கள் இல்ல, அவங்க கொடுத்த தொகுதிகள். ஸோ 27 பிரிசிலா பாண்டியன் நீங்க ராஜபாளையத்தை சேர்த்தா 28, தாமா காஞ்சி சேர்த்தா 33. சரிங்களா? ஐம் ரைட்? இல்லை சார், 27+5 தான் பிரிசிலா பாண்டியன் 2033. ஓகே, அதான் 27 + 1 + 5. அவங்க வந்து ரெட்டையில போட்டியதா இருந்தாங்க, தாமரையில போட்டிருக்காங்க. 28 + 5. சரிங்களா? இந்த 33 அந்த 6 விட்டுருங்க. 27ல நீங்க சொல்லுங்க எவ்வளவு ஜெயிப்பீங்க? 27ல மினிமமா இன்னைக்கு ஸ்டாண்டிங்காவே 20 ஜெயிப்போம் சார். ஆன்டி இன்கம் எந்த ஒரு 4 ஊர் சொல்லுங்க சார். நீங்க ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டீங்கன்னா சாத்தூர் ஜெயிப்போம், கோயம்புத்தூர் நார்த் ஜெயிப்போம், தென் அவினாசி ஜெயிப்போம், மயிலாப்பூர் ஜெயிப்போம். அதான் கேட்க வந்தேன். இந்த 4 தொகுதி தாண்டி நான் சொல்றேங்க, மோஸ்ட் ஆஃப் த தொகுதி வந்து ரொம்ப பிரில்லியண்டான தொகுதிகளை நாங்க பெற்றிருக்கோம். நான் வந்து என்டையர் லிஸ்ட் வச்சிருக்கேன். பிரில்லியண்டான தொகுதி 2 சொல்லுங்க. நீங்க வந்து இதுக்கு அப்புறமா நாங்க வந்து சவுத்துல நாகர்கோவில் ஜெயிப்போம், தென் வந்து விளவங்கோடு ஜெயிப்போம். சவுத்துல கிட்டத்தட்ட 15 தொகுதி பெற்றிருக்கோம். இல்ல சார், 11 to 15. நாகர்கோவில் நம்ம ஏற்கனவே கண்டெஸ்ட் பண்ண தொகுதி இல்ல ஜெயிக்கிறோங்கிறதுக்கு. அதான் சொல்ல, விளவங்கோடு வந்து விஜயதாரணி வந்தனால வந்த தொகுதி. நீங்க பிரில்லியண்டா தொகுதி வாங்கியிருக்கோம்னு சொன்னீங்களே, அதை நான் கேட்டேன். சவுத்துல வாங்கின அத்தனை தொகுதி நாங்க பிரில்லியண்டா வாங்கினது ஒரு 4 தொகுதி சொல்லுங்க. இல்லங்க, சவுத்துல நான் என்கிட்ட இருக்க தொகுதிகள் பேரை நான் லைனா சொல்றேங்க. இல்ல சார், நம்ம செலக்ட் பண்ணி தான் நம்ம. நீங்க வந்து அவினாசி பார்க்காம சொன்னீங்க, மயிலாப்பூர் பார்க்காம சொன்னீங்க, விளவங்கோடு பார்க்காம சொன்னீங்க, மதுரை சவுத் நாங்க 100% ஜெயிப்போம். அங்க இருக்கிற அங்க இருக்கிற போட்டி பாத்தீங்கன்னா 5 கேண்டிடேட் 6 கேண்டிடேட் யார்கிட்ட கொடுத்தாலும் ஜெயிப்போம். அந்த மாதிரி தான் இருக்கே ஒழிய நாங்கள் ஆவடி வந்து என்டையரா டெஃபினட்டா ஜெயிக்கக்கூடிய அந்த ஆவடி நாசருக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சில மட்டும் சார் எலெக்ஷன் வந்து ஒரு பார்ட்டியோடைய ஸ்ட்ரெங்க்னால மட்டும் எலெக்ஷன் ஜெயிக்கிறது தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது சார். அப்படி இருந்தா அதான் நீங்க திரும்ப சொல்றது, 2வது முறையா நீங்க சொல்றது எங்க பார்ட்டிக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. எல்லா 2024ல இருந்ததும் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 23 பேரை வண்டியில ஏத்தின்னு போற ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி கொண்டு போறாரு. டிஎம்டிகேன்னு அவங்களை 22 வருஷமா எதிர்த்த கட்சியை மேலே ஏற்றி உட்கார்ந்து அந்த கம்ப்ளீட்டா ஒரு வடிவேல் படத்தில் வர ஷேர் ஆட்டோ மாதிரி அவரே உட்கார்ந்து போற இடம் கூட இல்லாத அளவுக்கு அவங்கள கண்டினியூஸா 22 வருஷமா எதிர்த்த கட்சியை மேலே ஏற்றி உட்கார வச்சுட்டு பின்னாடி சீட்ல எங்கேயோ ஃபுட்போர்டில் வந்து விசிகே நிக்க வச்சுட்டு அப்படியெல்லாம் அவர் ஏன் போறாரு? அவருடைய ஆட்சியில பயங்கரமா அச்சீவ் பண்ணியிருந்தா தில்லா அவர் போய் இப்ப நாங்க போட்டிருக்கோம்ல 4-5 பேர் மட்டும் போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி போட வேண்டியது தானே. டிஎம்கே நீங்க ஏன் கொலை பண்றீங்க? நம்ம கட்சி டிஎம்கே நான் சொல்ல வரேன். நீங்க இந்த 27ல எத்தனை ஷேர் ஆட்டோ வச்சிருக்கீங்க நம்ம தெரிஞ்சிட போல. நான் கேட்கறது, பாமகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் பியூட்டிஃபுல்லான சீட் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் என்னவா இருக்க போதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா அவர்கள் தே சோஸ் த கான்ஸ்டிட்யூன்சிஸ். இங்க என்னன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் அவுட். நீங்க வந்து என்ன சார் இங்க பெரம்பூர்லாம் வந்து பிஎம்கே சோசன் கேண்டிடேட் சோசன் பிளேஸா இல்லை, அவங்களுக்கு திணிக்கப்பட்டதா? இல்ல திணிக்கப்பட்டது இல்லைங்க, அவங்க சூசன் பிளேஸான்னு நான் கேட்கிறேன். இல்ல நீங்க தான் சார், நான் வந்து வெளியில இருக்கிறேன் சார். அதுதான் சார், ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது எல்லாரும் உட்கார்ந்து எப்படி பேசுவோம்னா எங்கெங்க வந்து என்னென்ன பவர்ஸை இறக்கி விடணும். பிகாஸ் அங்க வந்து பெரம்பூர் வந்து பாமக கேட்டு பெறாத தொகுதின்னு விஜய்க்காக நீங்க விட்டு கொடுத்த தொகுதியா? இல்ல அப்படி இல்லவே இல்லைங்க. பெரம்பூருங்களை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை இடத்துல நிக்கிறனால பெரம்பூர் தொகுதியை ஒரு எந்த பார்ட்டியுமே எல்லா இடத்துலயும் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு தான் நினைப்பாங்க. இல்ல சார், பெரம்பூர்ல அவர் நிக்க போறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். விஜய் நிக்க போறாரு எல்லாரும் தெரியும். திருச்சி கிழக்கும் பெரம்பூர் வந்து நாங்களே 10 ரூபா போட்டோம், போடாத சேனலே பாக்கி கிடையாது. அந்த இன்புட் உங்களுக்கு இல்லாம இருக்காது. அப்ப பெரம்பூர்ல வந்து நான் பாமக கொடுத்தேன், பாமக அதை செலக்ட் பண்ணல. நாங்களா உங்களுடைய எதிர்த்த கேள்வி வந்து பாமக அவங்க கேட்டு பெற்ற தொகுதிகள் எல்லாம் இருக்கு. அது இல்ல, நீங்க தோக்க போற தொகுதின்றீங்க. தோக்க போற தொகுதின்னு எதுவுமே இல்லைங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அஸ்திரத்தை யூஸ் பண்ணி நாங்க மீட் பண்ணுவோம். அப்படி இப்ப வந்து ஆம்ஸ்ட்ராங்கோடைய மனைவிக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவர் நேத்து வரைக்கும் நம்மள ஆதரிச்சாரா? அவங்க வந்து ஆட்டோல ஏறி ஷேர் ஆட்டோல ஏறி வர்றது இல்லையா? அது எதுல
ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி வேற ஒரு கட்சி பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்தவங்க. அந்த கட்சியுடைய தலைவர் இப்ப வேற ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க கட்சி அவங்களை இப்ப சேர்க்கல. அவங்க வந்து கட்சியில எப்ப சேர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியல. நான் கவனிக்கல. ஏடிஎம்கே எப்ப சேர்ந்தாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு சீட் கொடுத்திருக்காங்க. அது வராதா? இல்ல ஸ்ட்ராட்டஜி. அதாவது தேமுதிகவை டிஎம்கே சேர்த்தா அது ஷேர் ஆட்டம். ஏன் சொல்றீங்க? நீங்க வந்து நீங்க வந்து நேரடி கட்சியில இல்லாத பொறுப்பு 22 வருஷமா திட்ட கட்சி இவங்க. ஆம்ஸ்ட்ராங் இன்னைக்கு அதிமுக ஆதரிச்சார். என்னைக்கு பாஜக ஏற்றார்? என்னைக்கு அதிமுக திட்டி இருக்காரு? என்னைக்கு வந்து பிஜேபி திட்டி இருக்காரு ஆம்ஸ்ட்ராங்? இவங்க லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியரை நாங்கள் என்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக அந்த அம்மாவை எலெக்ஷன் நின்று அந்த சீட்டை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அங்கே வந்து அவங்களுடைய அட்வொகேட் விங்கு மற்ற விங்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி. எலெக்ஷன்ஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இவ்வளோ நல்லா நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் என் பேசோன்னு சொல்கிற ஸ்டாலின் அவர்கள் இந்த 23 பேர் ஷேர் ஆட்டோவில் ஏற்றிட்டு விசிகேவை அவங்களுடைய 8 சீட்டுக்கு ஆக்கி, அதை விட கொடுமை அவர் 6 சீட்டு தான் போட்டிட்டு இருந்தார். இல்லைங்க, அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சு. அதுதாங்க பாவமான அந்த எம்டிஎம்கேவை கடைசியில வந்து கனிமொழியுடன் சரண்டர் பண்றேன்றாரு. எங்க போறீங்க? எம்டிஎம்கே we are surrendering to DMK, we are togetherன்றாரு. நீங்க ஏன் இல்ல they are surrendering மட்டும் இல்லைங்க, ஒரு கட்சியை விழுங்குறாங்க. ஏன் விழுங்குறாங்க? தாமாகாவை நீங்க என்ன பண்ணீங்க? தாமாகாவை நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க ஒண்ணுமே பண்ணல. அவர் உங்க சின்னத்துல சொந்த சின்னத்துல போட்டு இல்லைங்க. அவர் வந்து எங்களுடைய அமைச்சரவையில இருந்தவ ஒருத்தர். அவர் வந்து ஷிப்பிங் மினிஸ்டரா இருந்தார் கவர்மெண்ட்ல. அவர் வந்து 5 சீட் வாங்கிட்டு தாமரையில் போட்டிடணுங்கிறது அவருடைய விருப்பம். அவர் போட்டிடுறாரு. அவர் உங்க அமைச்சரவையில் இருந்தாரா? பிஜேபி அமைச்சரவையில் இருந்தார் சார் ஷிப்பிங்கில். இப்போ அப்படி இருந்தவர். ஆனால் இங்கே எம்டிஎம்கே எங்களுக்கு தனிச்சினம் தான் அவர் பையன் பாவமாக எவ்வளோ வாட்டி கத்தினாரு. வாசன் கேட்கலையா? வேண்டான்ட்டாரோ? ஆமாம், அவர் வேண்டி கேட்டார். இங்கே தனிச்சினம் கேட்டுட்டு 3 சீட்டை வந்து தனிச்சின்னம் கேட்டு வாசன் கொடுத்த பேட்டி போடவா? என்ன தனிச்சின்னத்துல நாங்க நிப்போம், எங்களோட சுய சின்னத்துல நிப்போம், நாங்க எனக்கு தெரியல சார். அவரே தான் பெற இடத்துல நிப்போம் சார். இவங்க அத்தனை பேருக்குமே they had options to contest either in the BJP symbol or in red one symbol. அவங்க there one symbol கிடையாது. either you can choose in two leaf or நீங்க லோட்டஸ். அதாவது உங்க சின்னத்துல இல்லங்க, உங்க சின்னத்துல அவங்க கேட்டு பெறணும். இப்போ குக்கர் யார் பேர் நாங்க கம்பல் பண்ணா குக்கர் அவங்க அவர் ஒத்துக்கல. வாசன் நீங்க வந்து மிரட்டிட்டீங்க. வாசனை போய் மிரட்ட முடியுமா சார்? அவர் மூவ் பண்ணாரு, அவர் ஃபேமிலி. என்ன சார் நீங்க சாய்ஸ் என்ன கொடுக்குறீங்க? நாங்க ரெட்டல்ல போட்டிடுறீங்களா தாமரையில போட்டிடுறீங்களா? இது என்ன சாய்ஸ்? இல்ல அந்த சாய்ஸ் கொடுக்கல. இல்லன்னா சொந்த சின்னத்துல போட்டிடுறீங்களா? 3 சாய்ஸும் தான் அவங்க கிட்ட இருந்து. அவர் வேண்டாம் நான் தாமரையில தான் போட்டிடுறேன்னு அடம்பிடிச்சு இல்ல தாமரையில போட்டிடணும்னு விருப்பப்பட்டு போட்டிடுறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல். வானதி, நயினார், முருகன், தமிழிசை இவர்களுக்கான சீட்டு வந்து கேட்டு வாங்கி பெற முடியுது. அப்படி எல்லாம் இல்லையே. நான் 4 பேருக்குமே சீட் கிடையாது. நான் கேக்குறேன் 4 பேருக்குமே சீட் வந்து உறுதி செய்யப்படவில்லை. அது வந்து தலைமை தான் அறிவிக்கணும். இப்போ மயிலாப்பூர்ல 5 பேர் சீட் கேக்குறாங்க. நம்ம ரிலீஸ் பண்ணும்போது வந்துரும். நீங்க விட்டுருங்க. நான் வந்து தமிழிசை அக்கா பேரை விட்டுறேன் நானு. ஏன்னா நீங்க வந்து அதுல ஒரு கடைசி நேரத்துல எடப்பாடி என்ன வண்டியில ஏறினால ஏதாவது டிஸ்பியூட் இருக்கான்னு தெரியல. அது உங்க பாடு, உங்களுக்கு வச்சுங்க. நான் சொன்ன 4 பேர்ல யாரும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 5ல இருந்து 6 பேருக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள், வானதி அக்கா அண்ட் முருகன் அவர்கள் அவர்களுக்கான வேண்டியல் சீட்டை வாங்கிக்கிட்டாங்க. அவங்க தொகுதி மாறி வாங்கிக்கிட்டாங்க. சவுத் கோயம்புத்தூர்லேருந்து நார்த் கோயம்புத்தூர் வாங்கிட்டாங்க. திருநெல்வேலியிலேருந்து சாத்தூர் வாங்கிக்கிட்டாங்க. இப்போ ஒரு தாராபுரத்துலேருந்து அவினாசி வாங்கிட்டாங்க. சேவ் ஜோன். மற்றவங்கெல்லாம் போட்டிட வேண்டாமா? நாங்கள் 27 தொகுதியில் போட்டிடுறோமே. கருப்பு முருகானந்தம் டெல்டாலேருந்து போட்டிடுறாரு. எஸ்ஜி சூர்யா இல்லை கருப்பு எப்படி அறிவிச்சிங்க? தலைமையில் அறிவிக்கல. அந்த மாதிரி இம்பார்ட்டன்டான லீடர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய தொகுதி இல்ல சார். முருகானந்தம் போட்டிடுறாருன்னு இப்ப சொன்னீங்க. இல்ல எப்படி கருப்பு வந்தாலும் போட்டிடுறாருன்னா சீட் கேட்டு போட்டிடுறாரு, விண்ணப்பிச்சிருக்காரு. அப்படி அது மாதிரி விருப்பம் தெரிவித்து நல்லா வருது. எஸ்ஜி சூர்யா இருக்கிறாரு, வினோஜ் பி செல்வம் இருக்கிறாரு. அவங்களுக்கு எல்லாம் சீட் இல்லைன்னு யார் சார் சொன்னது? சீட் இருக்குன்னு யார் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. இல்ல நான் சொல்ல முடியாது. இப்போ அவங்க எல்லாருமே வந்து சார், அதாவது பிஜேபியில் பொறுத்த வரைக்கும் ஒரு நேஷனல் பார்ட்டியில் இப்போ ஆவடி, மயிலாப்பூர் இந்த இடத்துல எல்லாம் அவங்க போட்டியிட மாட்டாங்க, இல்லை போட்டியிட முடியாதுன்னு யாருமே சொல்லலையே. இல்லை, அவங்க வந்து வேலை பார்த்த தொகுதின்னு ஒன்று இருக்குது. எப்படி சார் அப்படி? அவங்க வந்து அவங்க அவ்வளோ வேலை பார்த்த தொகுதி இருக்குது. மயிலாப்பூரில் வேலை பார்த்துருக்காங்க, டி நகரில் வேலை பார்த்துருக்காங்க, வேளச்சேரி விரும்பி இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் நீங்கள் மறுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை, பார்க்குறவங்களுக்கு தெரியும். அட்லீஸ்ட் உங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியும். அண்ணன் வந்து பச்சையா போய் சொல்றாங்க. உங்க கட்சிக்காரங்க எனக்கு சார், நாங்க வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் சீட்ஸை விருப்பப்பட்டு தலைமை கிட்ட கொடுத்து, தலைமை வந்து அதை எடப்பாடி அண்ணன் கிட்ட கொடுத்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி போட்டது தான். அதுல எல்லாத்தையும் நீங்க சொன்ன அத்தனை சீட்டும் இருக்கு. இல்ல சார், நீங்க சொன்ன வெஸ்ட் அண்ட் சென்னை
இதுல வந்து எவ்வளவு வாங்கிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீங்க அதுல வந்து வாங்கிருக்கீங்க. நான் சொன்னேன் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நானும் நம்புறேன், நீங்களும் நம்ம ஏத்துக்கிட்டீங்க. அந்த இடத்துல நீங்க என்ன வாங்கிருக்கீங்கன்னு கேக்குறேன். இல்லைங்க, நாங்க டெஃபினட்டா அந்த எந்தெந்த சீட்ஸ் நீங்க இப்ப சொன்ன வேளச்சேரி, நீங்க சொல்ற மயிலாப்பூர், நீங்க சொல்ற டி நகர், நீங்க சொன்ன விருகம்பாக்கம், நீங்க சொல்றீங்களோ சொல்லியோ எனக்கு தெரியாது, எத்தனை சீட்ஸோ நாங்க வந்து கேட்ட சீட்ஸ் தான். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல நிறைய கொடுக்கலன்னு சொல்றேன் நானு. சிங்காநல்லூர் கொடுக்கல, கிணத்துக்கடவு கொடுக்கல, சூலூர் கொடுக்கல. இல்ல கொடுக்கலங்கிறது வந்து ஒரு ஜாயிண்டா உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எது வந்து திமுக தோக்கடிக்க முடியுங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணி பெறப்பட்ட சீட்ஸ் தான் நான் சொல்ல வந்தேன். அண்ணாமலையால டிஎம்கே தோக்கடிக்க முடியாது, வினோஜால டிஎம்கே தோக்கடிக்க முடியாது, சூர்யாவால டிஎம்கே தோக்க முடியாது, வசந்தராஜனால டிஎம்கே தோக்கடிக்க முடியாது. இந்த 3 பேரால மட்டும் தான் தோக்கடிக்க முடியும். எந்த 3 பேர்னால? நம்ம சீட்டு கம்ஃபர்ட் ஜோன்ல வாங்கி இருக்கிறவங்க. அப்படி இல்லைங்க. இப்போ அண்ணாமலைங்கிறவர் வந்து 234 தொகுதியில எங்க நின்னாலும் ஜெயிக்கக்கூடியவர் தான். அவர் டாப் லீடர். அவர் கண்டெஸ்ட் பண்றாருல? இல்ல அவர் கண்டெஸ்ட் பண்றதுக்கு அவர் விருப்பம் தெரிவிச்சா கண்டெஸ்ட் பண்ணுவாரு. நீங்க நாமினேஷன் யார் வாங்கின மாதிரி இல்ல விருப்பம் அப்படிங்கிறது நான் எனக்கு அவங்க தலைமை கிட்ட சொல்லியிருக்கலாம், அவங்களுடைய மாநில. அவர் நான் யார்ட்டையும் சீட்டு கேட்கல. வானதி அக்கா சொல்லியிருக்காங்க நான் சீட்டு கேட்கலங்கன்னு. அண்ணாமலை சார் சொல்லியிருக்காரு நான் சீட்டு கேட்டு யாரும் நாமினேஷன் பண்ண மாதிரி விருப்பம்னு ஒரு மனு இல்லைங்க. விருப்பம் தெரிவிக்குது என்றா நான் வந்து இந்த தொகுதியில வந்து நான் நல்லா வேலை பார்த்திருக்கேன், நல்லா செஞ்சிருக்கேங்கிறது தெரியும். இப்ப நாளைக்கு காத்தால அண்ணாமலையை வந்து ஒரு சீட்டுக்கு அறிவிச்சாருங்கன்னா கண்டிப்பா அவர் நிக்க தான் செய்வார். அதான் எங்க பார்ட்டி டிசிப்ளின். இல்ல நான்லாம் வந்து நானோ இல்லைன்னா கேபி ராமலிங்கமோ ஒரு 4-5 பேர் வந்து நாங்கள் இந்த எலெக்ஷன் வேலை மட்டும் பார்க்குறோம், எங்களுக்கு சீட்ஸ் அலாட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக நாங்கள் வந்து தெரிவித்தோம். எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் எலெக்ஷன் வேலை மட்டும் பார்க்குறோன்னு. அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு எலெக்ஷன் வேலை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு? அப்படிலாம் இல்லைங்க. நாங்கள் கண்டிப்பாக 157லேருந்து 165 சீட் வரைக்கும் நாங்கள் ஜெயிப்போம். நீங்கள் எழுதி நீங்கள் இதில் ரெக்கார்டில் தான் இருக்க போகுது. நான் எழுதிலாம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஹையாக இருக்குது சார். லா அண்ட் ஆர்டர் ஹஸ் கான் டு தி பாட்டம் மோஸ்ட். சார் அது இருந்துட்டு போட்டு சார். நான் அதை பத்தி நீங்க அந்த எலெக்ஷன் நீங்க பிஜேபி ஏன் இன்டர்னல் பாலிடிக்ஸ் தான் நீங்க இன்டர்வியூல இருக்கீங்க. நோ, நான் வந்து முதல்ல ஐ வாண்டட் டு நோ அபௌட் யூ, தென் ஐ அம் கமிங் டு யுவர் பார்ட்டி, தென் ஐ அம் கம் டு எலெக்ஷன். நான் ஒண்ணா வந்துட்டு இருக்கேன். நான் கேக்குறது உங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட நீங்க வாங்கல. நீங்க நார்வேல கன்னியாகுமரி மாவட்டத்துல எத்தனை சீட் வாங்கிருக்கீங்க? 6 சீட் வாங்கியிருக்கோம். ஏன் நாங்க அங்க வந்து அங்க ஒண்ணு போட்டிட வேண்டியதானே? அப்படி இல்லைங்க. கன்னியாகுமரி ஃபுல்லில 3 சீட் வாங்கியிருக்கோம். 4 நாகர்கோவில் வாங்கியிருக்கோம். பிளஸ் அந்த சவுத்ல வந்து நிறைய சீட்ஸ் வாங்கியிருக்கோம். நான் கேக்குறேன், ஒரு மாவட்டத்துல நீங்க எதுக்கு நீங்க 4 வாங்குனீங்க? ஏன்னா ஏடிஎம்கே பேஸ் பெருசா கிடையாது. அப்போ ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர். எதுக்குன்னா இப்ப நாங்க என்ன டிஸ்கஷன்ஸ்ல வரோம்னா ஓவராலா நாம வந்து இந்த என்டிஏ கவர்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு நேஷனல் பார்ட்டியா இங்க இருக்கிற ஏடிஎம்கேக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து இந்த கவர்மெண்ட்டை நவுத்திட்டு எங்களுக்கு உண்டான டபுள் இன்ஜின் சர்க்காரை கொண்டு வரணும். ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 சீட் வாங்கின உங்களால கோயம்புத்தூர்லையும் சென்னையிலையும் ஏன் வாங்க முடியலங்கிறது கேள்வி. எவரிபடி நோஸ் தட் கன்னியாகுமரியில் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் முதல் முறையா தனி எம்எல்ஏ வந்த ஊர் அது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரைட்லாம் பிஜேபி அலோன் வந்தது. அப்ப நீங்க கேட்ட அந்த 15 நாங்க 20 சீட் ஜெயிப்போம்னு சொல்றோம் இல்லையா, அந்த 20 சீட்ல இந்த 4 சீட் ஜெயிக்கணும்னு ஒத்துப்பீங்களா? நீங்க ஜெயிக்காம ரிசல்ட் மே நாளே நான் தான் சொல்ல போறேன். அது வேற விஷயம். நான் கேட்கறது அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட வாங்க முடிஞ்ச உங்களால ஏன் கோயம்புத்தூர் பெல்ட்லயோ ஏன் சென்னை பெல்ட்லயோ வாங்க முடியலங்கிறது. சென்னை பெல்ட்லயோ கோயம்புத்தூர், சென்னை பெல்ட்ல நீங்க நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோங்கிறது ஒரு பெர்செப்ஷனா இருக்கலாம். அமைப்பு ரீதியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா பிஜேபி ரெண்டு கட்சியில எது ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தா ஓட்டர் பேஸ்ல வந்து தமிழ்நாடு முழுக்க பெரிய கட்சி ஏடிஎம்கே தான். எனக்கு அதுல குழப்பம் இல்ல. நான் ஒரு டேட்டா போட்டு டிஎம்கேவோட பெரிய கட்சினே நான் சொல்லிருக்கேன் வித் டேட்டா. 31 வருஷம் ஆட்சியில இருந்து அதெல்லாம் குழப்பம் இல்ல. நான் பிஜேபி வந்து ஏடிஎம்கேவோட பெரிய கட்சின்னு கேட்கல. நான் வந்து as you rightly accepted சென்னை பெல்ட்டும் கொங்கு பெல்ட்டும் உங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட் இல்ல. சென்னை பெல்ட்ல நாங்க நார்த் ஆஃப் தமிழ்நாடு, மத்திய சென்னை ஆஃப் தமிழ்நாடுல இருந்து நார்த் ஆஃப் சென்னைலாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது சார். இந்தி கட்சி ரீதியா அமைப்பு ரீதியா ஸ்ட்ராங் இல்ல நீங்களே சொல்றப்ப நான் ஒண்ணு சண்டைக்கு வரல. அமைப்பு ரீதியா நாங்க ஸ்ட்ராங்கா இல்ல நீங்க சொன்ன அமைப்பு ரீதியா அதான் பாஜகவுடைய துணைத் தலைவர் நாங்க ஸ்ட்ராங் இல்லன்னு சொன்ன இல்ல. அமைப்பு ரீதியா அமைப்பு ரீதியா போன 2024 ஜஸ்ட் 2 இயர்ஸ் பேக் 78 சீட்ல ஏடிஎம்கேவுடைய அலைன்ஸை பிஜேபியோட அலைன்ஸ் இந்திய அலைன்ஸ் வந்து சர்பாஸ் பண்ணுச்சு. அசம்பிளி சீட்டா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பார்லிமெண்ட்டுக்கு மேல வந்து நீங்க சர்பாஸ் பண்ணிருக்கீங்க. அசம்பிளி ஆகணும் 78 சீட்ல முடியும். அப்ப 78 சீட் உங்களுக்கு வந்திருக்க வேண்டிய இடத்துல அவ்வளவு வந்திருக்காங்க கேள்வி. அப்ப அது ப்ரூவன் டேட்டா இல்ல. 78 சீட்ல 100% நாங்க செகண்ட் பிளேஸ்ல வந்திருக்கோம். அதுக்கு தான் என்னுடைய ஆன்சர் என்னவா இருந்ததுன்னா அந்த எலெக்ஷன் வந்து அவுட் அண்ட் அவுட் ஒரு பிரைம் மினிஸ்டருக்காக நடந்த எலெக்ஷன்.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை. அதனால வி சர்பாஸ்ட் அண்ணா ஏடிஎம்கே பிகாஸ் தே டிட் நாட் ஹேவ் அ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். எங்களுக்கு வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் லீடர் இருந்தாங்க. இது லைக் NBA ஜார்டனை வச்சுட்டு மற்றவங்க வேற ஏதோ ஆட்களை வச்சு விளையாடின மாதிரி இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற டிஎம்கே 39 சீட்டு ஜெயிச்சதே அவங்க வந்து எந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வச்சிருந்தாங்க? ராகுல் காந்தி. எப்போ சொன்னாங்க? யார் சொன்னா? 100% ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணதே ஸ்டாலின். அது பழைய தேர்தல் இல்லைங்க, இந்த தேர்தல் இந்திய அலையன்ஸ் அவங்க ஃபார்ம் பண்ண பிறகு இந்திய அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து மம்தா பானர்ஜி கூட யாருமே சொல்லல. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்க அந்த சிலை திறக்கிற அன்னைக்கு வந்த அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய டேட்டா வந்து நீங்கள் யூஸ்வலி டேட்டா எக்ஸ்ட்ரீம்லி பர்ஃபெக்டாக இருப்பீங்க. ஆனால் அன்னைக்கு முதலாக அறிவித்த ஒரே தலைவர், மற்ற யாருமே அறிவித்த ஒரே தலைவர் வந்து மாண்புமிகு முதல்வர் தான். இஃப் ஐ எம் நாட் ராங், அது வந்து முந்தின தேர்தல் ரெண்டு பேரும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்திய அலையன்ஸ்ல வந்து அவங்க சொன்னபோது மம்தா பானர்ஜி உட்பட பலர் வந்து அந்த மாதிரி யாருமே போட முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வந்து மல்லிகார்ஜுன கார்கேவெல்லாம் வந்து பேரை சொல்லி அதெல்லாம் இல்லைன்னு ஒரு பதவி சார். ஆனால் தேர் வாஸ் நோ. நான் வந்து அந்த இன்சிடென்ட்டையும் சொல்கிறேன். கலைஞருடைய சிலையை அறிவாலயத்தை திறக்க வந்தன்றிருக்கு டெஃபினட்டாக அனௌன்ஸ் பண்ணாருன்னு நான் சொல்கிறேன். அது தவறாக இருந்தால் தவறுன்னு எடுத்துக்கிறேன். அண்ணாமலையை பாஜக புறக்கணிக்குதா, பாஜகவை அண்ணாமலை புறக்கணிக்கிறாரா? சார், அவர் வந்து நான் வந்து ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். நரேந்திர மோடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் ஆகும்போது அவர் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. அவரை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து தே மேக் ஹிம் சீஃப் மினிஸ்டர். உத்தரப்பிரதேஷில் யோகியை கொண்டு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கும்போது அவர் எம்பி, அவர் எம்பியாக இருந்தார். அந்த மௌரியான ஒரு லீடர் தான் மாநில தலைவராக இருந்தார். 15% இருந்த பிஜேபி ஓட்டை கிட்டத்தட்ட 39% உயர்த்தி அங்கே வந்து பண்ண பிறகும் அவரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்குறாங்க. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இவ்வளவு இடத்துல நாங்கள் சீஃப் மினிஸ்டராகவும் மினிஸ்டர்ஸும் கொண்டு வந்து முடிவெடுக்கக்கூடிய தலைமையை கொண்ட நாங்கள் அண்ணாமலைங்கிற ஒரு ஃபினாமினல் லீடரை இந்த தலைமை வந்து அப்படி விட்டுடோன்னு நினைக்கிறது வந்து மீடியாவோட பர்செப்ஷனே தவிர அவரை யாருமே புறக்கணிக்கவே இல்லை. அவர் வந்து இந்தியாவுடைய டாலஸ்ட் லீடராக வரத்துக்காக க்ரூமிங் தான் பண்ணிட்டு வரோங்கிறது என்னுடைய பொசிஷன். நான் அவர்கிட்ட தான் ஜாயின் பண்ணேன். நீங்கள் வந்து கல்லை வச்சு உளியை அடிக்கும் போது நீங்கள் வந்து பார்த்துட்டு உளி அடியில் அதுவும் சிலையை உருவாக்குறோம் 100%. அப்போ அடிக்கிறீங்க சார். அடிக்கலாம் தேவையே இல்லை சார். இதை வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணும்போது ஒரு பெயிண்ட்டை தெளித்து அதுலேருந்து ஒரு டிராயிங்கை கொண்டு வர மாதிரி சார். அவர் வந்து மாநில தலைவராக இருந்திருக்காரு. எஸ்ஐஆர் ஃபுல்லாக வந்து இந்தியா ஃபுல்லாக போய் எஸ்ஐஆர் பார்த்துருக்காரு. அவருக்கு கொடுக்கப்படுற ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஒன்லி 40 years old. இங்கே வந்து எத்தனை லீடர்ஸ் அந்த மாதிரி உருவாக்குறாங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். இன்னைக்கு வந்து கவர்னர் so he can wait. No, he doesn't have to wait. Every time they use when do you use the right weapon? அவர் வந்து 3 வருஷம் முழுசா மாநில தலைமையை ஃபுல் பண்ணல. ரெண்டாவது டைம் அவருக்கு நீங்க கொடுக்கல. அவர் 18% பண்ணி தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சியை 12 பார்லிமெண்ட் தொகுதியில பின்னாடி வச்சாரு. 7 தொகுதியில டெபாசிட் போச்சு. 78 அசம்பிளி சீட்ல வந்து முன்னாடி வந்தாரு. அவ்வளவு தூரம் கொண்டு வந்த ஒருத்தர் வந்து அடுத்த முறை நீங்க டேம் கொடுக்கல. ஏடிஎம்க்கு ஒரு அலைன்ஸ் வச்சோம்மா, ஒரு 10 நாள்ல அவருடைய பதவியை நீங்க மாத்தி விட்டீங்க. அவர் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தான் சொல்லுவார். இது அன்னைக்கு மாநில தலைவர் சொல்லி போயிருப்பார்ல. அவர் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தான் அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக கொண்டு தானே சொல்றாரு. அது ஒரு மாநில தலைவராக சொல்லியிருப்பார்ல. இல்லைங்க, யார் மாநில தலைவராக இருக்கணும், யார் மாநில தலைவராக இருக்கணுங்கிறது மக்கள் ஐ மீன் எங்கள் கட்சி முடிவு பண்ணணுமா இல்ல கட்சி தலைமை முடிவு பண்ணணுமா? கட்சி தலைமை தான் முடிவு பண்ணணும். You agree that he is a phenomenal leader. Correct. நீங்க you should. I am saying it. ஆமா, phenomenal. He will be our future leader. அதான் சொல்ற அந்த phenomenal leaderக்கு நீங்க ரெண்டாவது டேர்ம் கூட கொடுக்கல. ஒரு ஆல் இந்தியா பார்ட்டி எங்களுக்கு எல்லாத்துக்குமே சார். யூ டேக் சந்திரசேகர் வந்து கர்நாடகால இருந்து ராஜ்யசபா எம்பி ஆனார். ஓகே, அங்க வந்து மினிஸ்டராகவும் 5 வருஷம் இருந்தார். அவரை அங்கிருந்து மூவ் பண்ணி கேரளால they made him contest against சசி தரூர். அங்கே வந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறார். அவரை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் கேரளாவுடைய பிஜேபி ஹெட்டாக ஆக்குறாங்க. கர்நாடகாவில் இருக்கிற ஒரு எம்பி கேரளாவில் போய் கண்டெஸ்ட் பண்ணி அங்கே வந்து எங்கே யாரை பொருத்தணுங்கிறதுக்கு மோடிஜிக்கும் அமித்ஷாஜிக்கும் எங்களுடைய பிஜேபிக்கும் எங்களுடைய தலைமை கழகமான ஆர்எஸ்எஸ்க்கும் எல்லாருக்குமே கரெக்டாக ப்ரிசைஸாக வைப்பாங்க சார். இவரை வந்து க்ரூம் பண்ணக்கூடிய 5 டாப் லீடர்ஸு இந்த கண்ட்ரியில் அண்ணாமலை ஒன்றுங்கிறதா என்னுடைய அசம்ஷன், என்னுடைய பொசிஷன்.
இவங்க எல்லாருமே க்ரூம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு ஒரு ஸ்டேட் எலெக்ஷன், ஒரு அசெம்பிளி எலெக்ஷன்ஸு வந்து அதை வச்சு ஒரு லீடர் தே வுட் ஹவ் ஆல்ரெடி ஐடென்டிஃபைட் ஹிம் as டாப் லீடர். கீழே உங்க சந்திரசேகர் கம்பேரிசனை நீங்க தயவு செய்து ஏத்துக்கணும். இல்ல சந்திரசேகருக்கு வந்து கம்ப்ளீட் எலிவேஷன், அது புரியுதுங்களா? அவருக்கு வந்து யூ ஹேவ் given more கர்நாடகால இருந்து கர்நாடகா, அப்ப கேரளா பாஜகல என்ன கேள்வி கேக்குறாங்க? கர்நாடகால பிஜேபி அவர் எம்பி ஆக்கல, அவரே வந்து அவர் எம்பி ஆக்கிக்கிட்டாரு. மத்தவங்களுடைய சப்போர்ட்டோட எல்லாம் போட்டு எக்ஸ்டர்னல் ஓட் வாங்கிட்டாரு. அப்புறம் எம்ஓஎஸ் நீங்க வந்து ஆக்குனீங்க, அது ஒரு எலிவேஷன். அதுக்கப்புறம் வந்து சசிதுரை டாப் திருவனந்தபுரத்துல டாப் பொசிஷன்ல இருக்கிறவரை நீங்க சேலஞ்ச் பண்ணீங்க, அது ஒரு எலிவேஷன். தென் ஸ்டேட் பர்சன் கொடுத்துருக்கீங்க. சோ ஹி இஸ் கண்டினியூஸி ஆன் தி ட்ராக். ஹவ் டு யூ நான் சொல்றேன் யூ நீ டீரைல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய கூற்றுங்க. அவர் ஆல் இந்தியா சொல்ல சார், இங்க பாருங்க, இல்ல பப்ளிக் பெர்செப்ஷன். I have nothing to do with BJP and I agree. Please understand what is going on your party. I agree. உங்க பார்ட்டில பாரத பிரதமர் நேத்து நம்ம 24 hours முன்னாடி வந்து பாரத பிரதமர் கோயம்புத்தூர் வந்திருக்காரு பாலக்காடு போறதுக்கு. கரெக்ட். அந்த நேம் லிஸ்ட்ல கூட அவர் பேர் இல்ல. ரொம்ப சிம்பிள். அவரே வந்து he is in கோயம்புத்தூர். No, I am telling you. அவரே என்ன சொல்லிருப்பாருன்னா, எனக்கு தெரியாது, I didn't talk to him. அவரே என்ன சொல்லிருப்பாருன்னா, எலெக்ஷன்ஸ் வருது, நம்மளுடைய அலையன்ஸ் பீப்புள 11 பேர் தான் போகணும்னு புரோட்டோகால் இருக்கு. அந்த 11 பேர்ல வந்து அலையன்ஸ் பர்சன்ஸை கூட்டிட்டு போங்க. நான் எத்தனையோ வாட்டி பிரைம் மினிஸ்டர் டே டு டே பேசுறேன், நானும் அவரும் வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்றோம், லெட்டர்ஸ் எழுதுறோம், எத்தனையோ இருக்கு. இப்ப அலையன்ஸ் பீப்புளை போட்டு போங்கன்ட்டு ஏஎம்எம்கேல இருந்து போயிருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற வானதி அக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பேர் இருக்கு, அவரும் அந்த பேர்ல இருக்கிறாரு, அவர் வந்து ஏன் வரலன்னு தெரியல, நான் தம்பிகிட்ட கேட்டு சொல்ல, நாங்களும் வந்து தம்பியோட ஆதரவாளர் தான், எல்லாருமே நாங்க கூட தான் இருக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த பேரே இல்ல, அவருடைய வந்து ஃபுல்லா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா. அப்ப ஆனா அவர் கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அவர் வந்து பாரத பிரதமர் வர்றாரு, அவர் எவ்வளவு பெரிய பிரீசியஸ் பாரத பிரதமரோட அவர் வந்து கண்டினியூஸா இன்டராக்ஷன்ல இல்லன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? வானதி அக்கா இல்லையா? இருப்பாங்க சார், இல்லையா? இருப்பாங்க. அவங்க கட்சி பாரிவேந்தர் இனிமே தான் போய் பார்க்கணுமா? எப்படிங்க? நீ பாரிவேந்தர் இனிமே தான் போய் பார்க்கணும். எல்லாருமே அவங்க வந்து டிஎம் கலைஞர் இருந்தா கூட தொடர்புல இருக்கக்கூடியவங்க. அவங்க யாரெல்லாம்? பாரிவேந்தர்லாம். ஆமா ஆமா. அப்ப என்ன நீ ஒரு தடவை பார்த்துட்டேங்கறத திரும்பி பார்க்க மாட்டாங்களா? இல்ல ஒரு தடவை பார்க்கிறதுக்கு இல்ல சார். ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து வெவ்வேறு ரீசன்ஸ்க்காக அண்ணாமலை அவர்களே வந்து இவங்கெல்லாம் பார்க்கட்டும்னு சொல்லி இருக்கலாம். I'm not saying அந்த இன்சிடென்ட் பத்தி இது வந்து உங்க பார்ட்டில ஒரு பிரச்சனையா ஓடிட்டு இருக்குன்னு உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். Are you aware of that or not? சார், எவ்ரி ஃபினாமினல் லீடர் இருக்கும்போது அந்த லீடரை சுற்றி ஒரு அப்சல்யூட்லி ஜென்ரல் பப்ளிக் கிட்டையுமே வந்து அவர் மேலே ஒரு பெரிய பற்று இருக்குது. நான் அவர் கூட வந்து கோயம்புத்தூர் எலெக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். 50% கேடர் வந்திருந்தா மோர் தென் அனதர் 50% வந்து பப்ளிக்கே வாலண்டியராக வந்து ஒர்க் பண்ணி தான் அங்கே ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக பணமே ₹1 கூட செலவு பண்ணாமல் அவ்வளோ லட்சம் ஓட்டு வாங்கினோம். அண்ட் இஸ் ஆர் லீடர், இஸ் ஆல்வேஸ் பி ஆர் லீடர் இன் எவ்ரி டிஸ்கஷன். ஈவன் டுடே, ஈவன் திஸ் டைம் when PUSG came, he was part of every discussion. Even I am not part of it. I am not even in the core committee. He is part of the core committee. நீங்கள் வெளியில் பார்க்கறது அவரை வந்து யூஸ் பண்ணலைங்கிறதெல்லாம் வந்து ஒரு அசம்ஷனே ஒழிய, he is in part of a core committee of BJP of Tamil Nadu. He was, even when Piyush Goyalji came, நீங்கள டிவிலேயே கூட காமிச்சிங்க that he came there for the discussion. அவர் இந்த alliance discussionல he was part of it. கும்பகோணத்துல கோர் கமிட்டி மீட்டிங் நடந்த போது ஒரு வரல, உங்க தகவலுக்காக ஒரு மீட்டிங்க்கு வராமல் இருந்திருக்கலாம் சார். இந்த மாதிரி இம்பார்ட்டன்டாக நடந்த மீட்டிங்ல வந்திருந்தார். அவர் அக்ரி பண்ற மாதிரி தான் லிஸ்ட் வந்துச்சா, அவர் அக்ரி பண்ணாத மாதிரி லிஸ்ட் வந்து எவ்ரிபடி கேன் ஹேவ் an opinion in the core committee. ஓகே, மை லாஸ்ட் கொஸ்டின் திஸ் ஒன். நீங்களே சொன்னது போல பிஜேபியில் நிறைய இடங்கள்ல ஒரு பப்ளிக்காக ஒரு அவுட்ரேஜ் வந்து ஒரு அதிருப்தி இருக்குது. நமக்கு வந்து சீட்டு கொடுக்கல, நமக்கு வாங்கலை. நம்ம பார்த்தோம், இங்கே வசந்தராஜன் ஆகட்டும், இங்கே பழனியாக இருக்கட்டும், இங்கே சென்னையாக இருக்கட்டும், பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீட்டில் கேட்டு பெறல அப்படிங்கிற ஓப்பனாக வந்து ஒரு அவுட்ரேஜ் இருக்குது. சோஷியல் மீடியாவில் கடமை போட்டிருக்காங்க. அப்போ கிரவுண்ட் லெவலில் ஒரு நான் கோஆப்ரேஷன் இருக்கும்போது, ஒரு அதிருப்தி இருக்கும்போது, நீங்கள் ஆசைப்படுற 180-170 சீட் வருவோங்கிறது எப்படி மெட்டீரியலைஸ் ஆகும் சார்? நாங்கள் 20 சீட் போனதில் 2021 நின்னோம். இப்போ தாமரை 33 சீட்டில் நிற்குதுன்னு நீங்களே சொல்கிறீங்க. இது வந்து வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது ஆர் பப்ளிக் எங்களுடைய கட்சிக்கும் எங்கள் கட்சி சார்ந்தவங்களுக்கும் இன்னும் நிறைய சீட் வாங்கணும்னு இருந்தாலும் நிறைய சீட்டே இல்லை. வாங்கின சீட்டு நீங்கள் எந்த சீட்டுங்கிறதான் கேள்வி. நீங்கள் அதிகமான சீட்டுங்களும் இல்லை, 6 சீட்டு வாங்கின விடுதலை சிறுத்தைகள் 4 போட்டி 4 ஜெயிச்சது. நீங்கள் 20 வாங்கிட்டு நீங்கள் 4 தான் ஜெயிச்சிங்க. ஸோ வந்து உங்க ஸ்ட்ரைக் ரேட் எங்க இருக்குன்னு பாத்தீங்க. ஸோ நீங்க எவ்வளவு வாங்குறீங்கிற மேட்டர் இல்லை, எவ்வளவு ஜெயிக்கிறீங்க. இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு வாங்கின எங்களுடைய 27 சீட்டில் 100% நாங்கள் 20 சீட்டு
டே ஒன்னே ஆஸ் வி ஸ்டார்ட் த எலெக்ஷன் இட் செல்ஃப் நாங்கள் வின்னிங் காம்பினேஷனில் தான் இருக்கோம். ஆர் நான் எடுத்த டேட்டா பிரகாரம் அவர் வின் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் இஸ் லெஸ் தென் 5. ஸோ அந்த 5% வந்து ஆன்டி இன்கம்பன்சினாலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து இருக்கிறதாலும் அமமுக எங்களுடைய அலையன்ஸில் இருக்கிறதுனாலையும் இது எல்லா ஃபேக்டர்ஸும் இவங்களுடைய குடும்ப ஆட்சி இருக்கிறதுக்காகவோ லா அண்ட் ஆர்டருடைய ஃபெயிலியர்னாலையும் 100% அந்த 20 சீட் நாங்கள் ஜெயிப்போம். ஃப்ரம் 4 to 20 இஸ் அ பிக் growth under the leadership of திரு நயினார் நாகேந்திரன். Don't think that he does not know how to do politics. யார் சொன்னாங்க? இல்ல நான் கேட்கறது உங்க கட்சியில அதிருப்தி குரல் எனக்கு ஒண்ணு அங்க இல்ல. யூ அட்மிட்டட், நீங்க முதல்லயே சொன்னீங்க திமுக அதிமுக மாதிரி நமக்கு ஏன் சீட் வாங்கலன்னு பப்ளிக்கா எங்க கட்சியில சண்டை போடுறாங்க, அவ்வளவு வளர்ந்துருக்குன்னு சொன்னீங்க. யூ அட்மிட்டட். கண்டிப்பா அதான் நான் சொல்றேன், உங்க கட்சியில தான் சார் சண்டை போடுறாங்க. நீங்க போறீங்க சேலத்துல, நீங்க வீரபாண்டி ஆறுமுகம் உடைய பையனுக்கு கொடுத்ததுக்கு அந்த ஒன்றிய செயலாளர் இன்னைக்கு சண்டை போடுறாரு, தாம்பரத்துல சண்டை போடுறாரு சார். டிஎம்கேடிஎம்ல சண்டை இருக்கு சார். பிஜேபி சண்டை பத்தி தான் உங்கள்ட்ட பேசுறேன். இருக்க கூடாதா? நல்லா இருக்கட்டும், நல்லா சண்டை போட்டுங்க. நீ காங்கிரஸ் மாதிரி நீங்க சட்டை விரிச்சுக்கங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்டையெல்லாம் விரிச்சுக்கல, நான் எல்லாம் ஒருங்கிணைந்து வேலை செய்வோம். பர்பஸ் என்னன்னு கேக்குறேன். அப்போ வந்து ரிசல்ட் என்னன்னு நான் கேட்கிறேன். இவ்வளவு நீங்க வந்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய அவுட்ரேஜ் பப்ளிக்கா இருக்கு சார். நாங்க ஸ்ட்ரெயிட்டாவே நாங்க வாங்கின அந்த 27 சீட்ல 20 சீட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆன்டி, நான் சொன்ன இந்த ஏர்லியர் சொன்ன எல்லா ஃபேக்டர்ஸுமே 20 சீட்ஸ் ஜெயிப்போம். 7 சீட் கடுமையாக உழைச்சி ஜெயிப்போம். 100% அதுதான் எங்களோட இலக்கா இருக்கும். நீங்கள் பிஜேபி வந்து பல இடங்களில் டேட்டா சொல்லியிருக்கீங்க, நாங்கள் எப்படி பண்ணுறோம் என்ன பண்ணோம் சொல்லிட்டே வர்றீங்க. நீங்கள் வந்து யுவர் மாஸ்டர் இன் தட். அண்ட் தமிழக முதலமைச்சர் ரொம்ப ஓப்பனாக பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இந்தியாவிலே டபுள் டிஜிட்டில் ஜிடிபி growth இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேட் 11+ வச்சிருக்கிற ஒரு ஸ்டேட்டு இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். நாங்கள் வந்து நம்ம டபுள் இன்ஜின் சர்க்கார்னால வளர்ச்சி வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க, சிங்கிள் இன்ஜினாவே நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம். இல்லையா? நீங்கள் இல்லை, 2 விஷயங்கள் சார். இன்னைக்கு கனிமொழி மேடம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 60% வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாததுக்கு காரணம். அதை விட்டுருங்க சார். இருங்க இல்லை சார், நான் கேட்கறது வாக்குறுதி இல்லை சார். என்னுடைய கேள்வி வேறு. சரி, உங்க கேள்விக்கு என்னுடைய கேள்வி 11% ஜிடிபி growth இந்தியாவிலே டபுள் டிஜிட் growth இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு. நீங்க growth இல்ல அதுவாயிருச்சு இதுவாயிருச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மறுக்குமா இத ஜிடிபி 11%? இல்ல, நாங்க அது நீதி ஆயோகோட டேட்டா தான் அது. அதான் சொல்லுங்க, நான் அந்த மறுக்கிறதுக்கு தயாரா இல்லை. அந்த டேட்டாவுடைய ஒரே பாயிண்ட் வந்து இங்க இருக்கிற பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸும் பிரைவேட்டா நடக்கிற கம்பெனிஸே ஒழிய கவர்மெண்ட் சார்பா மொத்தமா 1.5 லட்சம் பேர் நாங்க வேகன்சி வச்சிருக்கோன்ட்டு இன்னைக்கு அவங்களுடைய புதுசா வந்திருக்க இதுலயே சொல்றாங்க. 1.5 லட்சம் பேர் கவர்மெண்ட்லயே வேகன்சி வச்சிருந்தனால்தான் என்டையர் லா அண்ட் ஆர்டர் அப்படியே கம்பிள் ஆகி சார் ஒரு வருஷத்துக்கு 1600 போலீஸ்காரங்க தான் எடுத்திருக்காங்க. ரிட்டையர் ஆகிறவங்க 3000 பேர். அதனால லா அண்ட் ஆர்டர் என்டையரா கிரம்பிள் ஆயிடுச்சு. 6வது இருக்கிற ஒரு யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல 6வது இருக்கிற ஒரு ஆஃபீஸரை டாப்பாக கொண்டு போனால் யூனிஃபார்ம் சர்வீசஸில் யாருமே மதிக்க மாட்டாங்க. அது 6 பேர் மட்டும் இல்லை, அந்த 6 டிபார்ட்மெண்ட் அது அப்படியே கிரம்பிள் ஆயிடுச்சு. இவங்களுக்கு அப்படின்னா அந்த மேலே இருக்கிற அந்த டிஜிபிஸ் இவங்க மேலே இருக்கிற அந்த 6 பேரும் 30 வருஷமா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சர்வீஸ் பண்ண ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்க மேலே நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் இந்த 6வது ஆள் ஆக்கி அந்த 6 டிபார்ட்மெண்ட் கிரம்பிள் பண்ணனால தான் லா அண்ட் ஆர்டர் அப்படி கிரம்பிள் ஆகி இன்னைக்கு ட்ரக்ஸ் வந்து ஒரு கடையிலயும் கிடைக்குது. ஜெயலலிதா அவர்கள் வந்து ராமமோகன் ராவ் சீஃப் செக்ரட்டரியா கொண்டு வரும்போது அவர் எத்தனாவது போஸ்ட்ல இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? எத்தனாவது போஸ்ட் இருந்தார்? 10வது 12வது போஸ்ட்ல இருந்தாரு. ஆனா யூனிஃபார்ம் சர்வீசஸ் வேற, ஐஏஎஸ் வேற. ஆமா, 100% யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல ரெஸ்பெக்ட் கம்ஸ். ஐஏஎஸ்ல ரெஸ்பெக்ட் இருக்கிறது இல்ல சார். ஐஏஎஸ் சீஃப் செக்ரட்டரிலாம் ரெஸ்பெக்ட் கிடையாது சார். எல்லாருமே அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியா இருப்பாங்க. அந்த அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல இருந்து யார வேணா சூஸ் பண்ணலாம். எல்லாருமே டிஜிபி ரேங்க்ல இருக்கிறவங்க தான். இல்ல சார், இங்க டிஜிபி பொறுப்புல இருக்கிறவர் டிஜிபி ரேங்க்ல இருக்கிறவர் தான். குட் ஆன்சர். ஆமா, ஏடிஜிபி வந்து போடல. குட் ஆன்சர். ஆனா யூபிஎஸ்சியும் சுப்ரீம் கோர்ட்டும் ரொம்ப தெளிவா என்ன சொல்லியிருக்குன்னா, டாப் 3 நேம்ஸ் தான் நீங்க அனுப்பணும். அந்த டாப் 3 நேம்ஸ் யார வேணா சூஸ் பண்ணிக்கலாம். போடல, which I agree. அவங்க சீனியர் I am aware. எனக்கு குழப்பம் இல்ல. இதே மாதிரி நீங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து 10வது ஆளா போட்டிருந்தாங்க. அப்புறம் திருமதி சசிகலாவுடைய மேலாண்மையில திரு ஓபிஎஸ் இருக்கும்போது தான் நம்பர் 1 இருந்தவங்க நம்பர் 1க்கே வந்தாங்க. சிஎஸ் கிரிஜா வைத்தியநாதன். ஆமா சார். நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னன்னா, யூனிஃபார்ம் சர்வீசஸ், லா அண்ட் ஆர்டர், ட்ரக் அபியூஸ், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த யூனிஃபார்ம் சர்வீசஸோட கிரம்பிள்னஸ் தான். அது கிரம்பிள் ஆனனால லா அண்ட் ஆர்டர் கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆகி எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட்ல எவ்ரி நூக் அண்ட் கார்னர்ல உங்களுக்கு ட்ரக்ஸ் கிடைக்குது. ஓகே, நான் நார்கோட்டிக்ஸ் லாஸ்ட் क्वेश्चन ஆல்ரெடி சொல்லிட்டேன்.
நீங்க வந்து ஆன்டி இன்கம்பன்சி பெருசா இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே வரீங்க. பெருசாவே வேண்டாம், எனக்கு 5.67% தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. உங்களுக்கு அவங்க டிஃபரன்ஸ் அதை நான் மேட்ச் அது பண்ணிட்டேன். வந்து வெறும் 5% 6%, 5% ஆன்டி இன்கம்பன்சி எனக்கு எப்படி வரும்னா அது லட்டு மாதிரி அப்படியே வந்துரும். இல்ல 10% மேல வரும். கேள்வி என்ன, திரு விஜய் அவர்களுடைய என்ட்ரி ஆமா 234 தொகுதியிலையும் வந்து அவங்க நிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தருணத்துல அவர் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டாரு, அவர் பிரச்சாரத்தை துவக்கிட்டாரு. பெரம்பூர்ல அவரை பார்க்கறதுக்கு இளைஞர்கள், பெண்கள் என்ன கூட்டம், என்ன அடி, என்ன தடியடி வந்து விழுந்து கெந்திச்சு போயிட்டு இருக்கா, நீங்க கண்ணுல பார்த்துட்டு இருக்கீங்க. இத மாதிரி ஓடி வந்து பாஞ்சு நான் எப்படியாவது பார்க்கணும் வரணுங்கிற ஒரு விஷயங்கள் எங்கேயாவது நீங்க பாக்குறீங்களா? விஜயோடைய ஃபேக்டர் உங்களை டேமேஜ் பண்ணாது. 100% எங்களை ஏன் டேமேஜ் பண்ணாதுன்னா, அதுக்கும் என்னுடைய இது வந்து ஒரு புது எலெக்ஷன் வேர் சோஷியல் மீடியா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணோன்னு. நான் 83 84லேருந்து பார்த்த எலெக்ஷன்ஸில் எப்பயுமே எல்லா எலெக்ஷனும் நான் பூத்தில் தான் சார் பார்த்துருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பார்த்த எலெக்ஷன்ஸ் கிடையாது. அந்த பூத்தில் பார்த்த எலெக்ஷன்ஸில் இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் ஓட்டு போடுற சமயத்தில் எங்கேயுமே இந்த 18லேருந்து 23 வயசு பசங்களோ பெண்களோ வந்து ஓட்டு போட்டுறது ஒரு மிகவும் குறைவு நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் எல்லாமே மக்களே கூட நீங்கள்லாம் லைனில் நின்று இருப்பீங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த 18லேருந்து 23 பேர் வராங்களான்னு. இந்த 18லேருந்து 23% அவர் ஃபேன்ஸ். இப்போ வந்து அவர் ஃபேன்ஸாக இருந்தால் சிவகார்த்திகேயனுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க, தனுஷுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனால் இவருடைய ஃபேன்ஸு இந்த வாட்டி எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க வந்து இந்த எஸ்ஐஆரில் நமக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு குறைஞ்சிருக்கு. அதனால இவங்க வந்து ஓட்டு போடுறதுனால, புதுசாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து ஏறுமே ஒழிய அது வந்து பிலோ 10%-ஆக தான் வந்து நிற்கும். அப்போ விஜய் இங்கே ஜெயிக்கிறதே மிகவும் கடினமாக இருக்குங்கிறது என்னோட அனாலிசிஸ். அப்படிலாம் வந்து எல்லாரோட பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. விஜய் ஜெயிப்பாரான்னு கேட்கல, அவர் எங்களை அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டீங்களா? நான் கேட்கறது ஆன்டி இன்கம்பன்சி தான் அவரும் டார்கெட் பண்றாரு. இல்ல, ஆன்டி இன்கம்பன்சி தான் நீங்க வெரி ஃபேண்டாஸ்டிக் क्वेश्चन. நான் இது எங்க கேட்காம போயிடுங்கன்னு நினைச்சேன் சார். நீங்களும் நானும் அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் தான் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் 5 வருஷமாக நம்ம அரசியல் பேசுவோம். ஆனால் எங்கேயாவது ஒரு ஜென்ரல் ஒரு பேங்க் எடுத்துக்கோங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க, ஆர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருமே காலையிலேருந்து நைட் வரைக்கும் 5 இயர்ஸாக என்ன பண்ணுவோன்னா, அங்கே இருக்க கடைநிலை ஊழியர் வந்து அவருடைய ஒர்க்கு, அவருடைய கான்செப்ட், ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஜிஹெச் எடுத்துட்டிங்கன்னா நான் ஸ்டாப் ஆப்ரேஷன்ஸ் அது இதில் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த லாஸ்ட் 1 மந்த் இப்போ இருக்கு இல்லையா, இப்போ தான் வந்து நம்மளை யார் ரூல் பண்ணணும், யார் ரூல் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. இங்கே வந்து ஒரு பக்கம் வந்து குடும்ப ஆட்சி, ட்ரக் அப்யூஸு, ஒரு 70 வயசு ஆளை கொலை பண்ணுறாங்க, 60 வயசு அவங்க ஒய்ஃபை ரேப் பண்ணுறாங்க. எதுவுமே பயத்திலே இல்லாமல் எந்த கேமரா எங்கே பார்த்தாலும் ஓப்பனாகவே பண்ணக்கூடிய அளவுக்கு ட்ரக்ஸ் வந்து நார்காட்டிக்ஸ் வந்து வந்துடுச்சு. அவங்களுடைய என்டையர் போலீஸ் நெட்வொர்க் வந்து என்டையராக கிரம்பிள் ஆகிடுச்சுங்கிறது ஒரு பக்கம். டபுள் இன்ஜின் சர்க்கார் அவங்களே ஒத்துக்கிறாங்க, எங்களால் வந்து வெளியிலேருந்து வர ட்ரக்ஸை ஸ்டாப் பண்ண முடியல. ரகுபதி சொல்கிறார், லா மினிஸ்டர், ஸ்டாப் பண்ண முடியல, மத்திய அரசு தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு. கனிமொழி மேடம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் வந்து 60% வாக்கு நிறைவேற்றுறதுக்கு காரணம் வந்து எங்கள் எம்பிகளில் அங்கே போயிட்டு ஒன்றுமே சாதிக்க முடியாது, அவங்க வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு துரைமுருகன் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற எம்பிஸ்லாம் அங்கே போய் பில்டிங்கை தான் சுற்றி பார்த்துட்டு வராங்கன்ட்டு அவங்க எம்பிஸ். நான் கேட்க இப்படியெல்லாம் நடக்கிறதுனால திரு விஜயோடைய உங்களுடைய ஓட்டு டேமேஜ் பண்ண மாட்டாரா? டேமேஜ் பண்ண மாட்டார். ஆன்டி இன்கம்பன்சிக்குது ஜென்ரல் பப்ளிக் அந்த 15-20% இது எலெக்ஷன் ப்ராசஸை லாஸ்ட் 15 நாளைக்கு மட்டும் பார்க்குறது தான் அவங்க தான் வந்து ஓட்டு போடுவாங்க. அவங்க வந்து டெஃபினட்டாக இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வேண்டாம், டபுள் இன்ஜின் சர்க்காரான பிஜேபி என்டிஏ லெட் பை ஏடிஎம்கே தான் வேணும்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க. ஆன்டி இன்கம்பன்சிஸ் முழுசாக எங்களுக்கு தான் வந்து சேருங்கிறது எங்களுடைய கூற்று சார். திமுக வந்து ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு. தமிழக முதலமைச்சர் சொன்னபோது 8000 ரூபாய்க்கான கூப்பன் நாங்கள் வந்து கொடுக்குறோம், அதில் மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், வீட்டுக்கு தேவையானது, மைக்ரோ ஓவன் உட்பட இதனால் வாங்கிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சப்போர்ட் இல்லாததுனால நாங்கள் வந்து மோர் தென் 70-80% நாங்கள் பண்ணிட்டோம், மிச்சம் பண்ணாது வந்து கவர்மெண்ட்டுடைய ஈடு கிடைக்காதனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எய்ம்ஸ் உட்பட பல விஷயங்களை திரு உதயநிதி சொல்லியிருக்காரு, திருமதி கனிமொழி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திமுகவுடைய இந்த தேர்தல் அறிக்கை அது வந்து அவருடைய வெற்றிக்கு துணை இருக்குன்னு நீங்கள் நினைக்கலையா? இல்லை சார், அவங்க வந்து எப்படின்னா, இந்த ஒரு சிவகுமார் நம்ம ஒரு படத்தில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ட்ரெயினில் வந்து சோப்பு டப்பா விற்கிற மாதிரி, வெளியில் வந்து லேகியம் விற்கிற மாதிரி,
அவர் ஒரு தேர்தலுக்கும் ஒரு அறிக்கை சொல்றாரு. இப்போ நான் வந்து சாரி சார், சிவகுமாரோட பையன் கார்த்தி இல்ல சார், அந்த இன்னொருத்தர் நம்ம சூர்யா ஒரு படத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஒரு விஷயம் பண்ணுவாரு. இப்போ போன தடவை அவங்க சொன்ன வாக்குறுதி பிதாமகன்ல ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னு பண்ணுவாரு. இவங்க வந்து போன வாக்குறுதி லிஸ்ட்ல வந்து நிறைவேற்றாதது, கல்வி கடன் தள்ளுபடி பண்ணல, மாதம் ஒரு முறை இபி கட்டணம் பண்ணல, பழைய ஓய்வூதிய திட்டம் திருப்பி கொண்டு வரப்படும் பண்ணல, கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் இல்லைங்க, நான் கேஸ் அது வந்து இல்ல டாப் ஸ்கீம்ல வந்து சார் ஒரிஜினல் ஓய்வூதிய திட்டம் எப்படின்னா கவர்மெண்ட் மட்டும் தான் அவங்க கேஸ் போட்டு போயிட்டாங்க சார், நிறைவேற்றலன்னு சொன்னீங்கல்ல. சரி ஓகே, ஐ கன்சீட், விட்டுடுங்க. தென் கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் மானியம், டீசல் விலை 4 ரூபாய், 5.5 லட்சம் வேலைகள் தரப்படும், மாவட்டத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி, இதெல்லாம் பண்ணல. அதனால இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டு இப்போ புதுசாக ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வராங்க. ஆனால் மக்களுக்கு தினம் அவங்க படுற அவஸ்தைகள் என்னென்ன? இபி பில்லு 2 மந்த்ஸுக்கு ஒருனா 2 மந்த்ஸுக்கு ஒன்ஸ், ஐ மீன் மந்த்லி ஒன்ஸாக இருந்தது 2 மந்த்ஸ் ஆக்கி அதில் வந்து பெரிய சஃபரிங் இருக்குது. ஸ்கூல் ஃபீஸ் ஒவ்வொருத்தரும் இந்த இபி பில் வந்து எங்கே 1 மந்த்துக்கு ஒர்க் எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். இல்ல சார், தமிழ்நாட்டில் சொன்னாங்க போன வருஷம் ப்ராமிஸ் பண்ணாங்க பண்ணல. எந்த ஸ்டேட்ல 1 மந்த்? எனக்கு எந்த மற்ற ஸ்டேட்ஸ் பற்றி தெரியாது சார். இவங்க பண்ண ப்ராமிசஸை பேஸ் பண்ணி சொல்றேன் நான். ஸோ அது வந்து பண்ணாமல் இருக்கனால இவங்களுக்கு இபி பில்லால பெரிய சுமை இருக்கு. மக்களுக்கு உண்டான சுமையை சொல்றேன். ரெண்டாவது வந்து ஸ்கூல் ஃபீஸ் இவங்களே 1.5 லட்சம் பேர் வந்து நாங்கள் வேலைக்கு எடுக்கலைன்றாங்க. அதனால ஸ்கூல் டீச்சர்ஸ் பெரிய ஷார்ட்ஃபால்னால எல்லா மக்களுமே யாருமே எல்கேஜி யூகேஜிலேருந்து சின்ன சின்ன வீட்டில் நடக்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்களோட கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறது எல்கேஜி யூகேஜி ஃபீஸே 1 லட்சம் ரூபாய்க்கு போகுது. அப்போ அது ஒரு சஃபரிங். தேர்ட் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தவிர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக முடியல. அங்கேயும் மறுபடியும் இவங்க வேலைக்கு ஆள் எடுக்காது. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஆமாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஆமாம், ஆனால் போகிறது வந்து ப்ரைவேட் போகணுன்னு நான் இல்லைங்க. ஏன் பப்ளிக் போகணுன்னா அதில் குவாலிட்டியே இல்லாமதுனால. நீங்கள் பில்டிங் இல்லை, பாத்ரூம் இல்லை, டாய்லெட் இல்லை, டீச்சர்ஸ் இல்லை. நான் படிக்க போகிறேன்னா வெறும் சத்துணவு சாப்பிட்றதுக்கு போகிறேன்னா அதுவும் வந்து ரொம்ப அழுகி போன சத்துணவாக போடுறாங்க. நான் போகிறது படிக்கிறதுக்கு. சார் நீங்கள் சின்ன ஆட்டோ ஓட்டுறவங்கலேருந்து ரிக்ஷா ஓட்டுறவங்கலேருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் எதனால 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க? நான் கும்பகோணத்துக்கு அப்புறமா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த பிறகு எத்தனையோ ரூல் பிரகாரம் போட்டு 2 பக்கம் டோர்ஸ் இருக்கணும், 4 பக்கம் என்ட்ரி இருக்கணும்னு ஒரு ஸ்கூல் தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா? இவங்க அதில் ஆக்ஷனே எடுக்கலை. எங்கேயாவது எவனாவது எப்படியாவது படிச்சுட்டு போகிறான்ட்டு. படிப்பில் மட்டும் 65 லட்சம் பேர் வந்து 5ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறான். அது கடைசியில் +2 வரும்போது 17 லட்சம் பேர் ஆயிடுது. அவ்வளோ பேர் படிப்புல இருந்து நடுவில் நிறுத்துறான். இந்தியாவிலேயே கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே நேஷனல் ஆவரேஜை விட அதிகம், 200 நேஷனல் ஆவரேஜை விட அதிகம். தமிழ்நாடு தான் பெஸ்ட் நம்பர் 1. எஸ், எல்லாமே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பிரைவேட் ஸ்கூல் எஜுகேஷன். 400 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, 400 பிரைவேட்டு. நீங்க கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எத்தனை, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எத்தனை? இன்னைக்கும் தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியோட வேல்யூ உலகத்துக்கு தெரியும். இன்னைக்கும் ஐஐடியோட வேல்யூ உலகத்துக்கு நீங்க 2 லட்சம் இன்ஜினியர் வந்து பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இருந்து வரான். another 2 lakh இன்ஜினியர்ஸ் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், 39 யூனிவர்சிட்டிஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் தான். எஜுகேஷன் இஸ் அ பிசினஸ் இன் தமிழ்நாடு விச் த கவர்மெண்ட் இஸ் என்கரேஜிங். நீ கவர்மெண்ட் சைட்ல நீங்க வந்து பெருசாக்கலைங்கிறது தான். பப்ளிக் தானே சார் ஃபீஸ் கட்டுறான். ஃபீஸ் கட்டுற பப்ளிக்கு தெரியுமே. அடுத்தது ப்ரைவேட் பேட் ரோட்ஸு. ஒரு ரோடு 1 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் எங்கேயுமே போக முடியல. லா அண்ட் ஆர்டர் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகி ட்ரக்ஸு வந்து எங்கே வேணால் கிடைக்கிது. போலீஸ் மர்டரும் கல் போடுறதும் கல்லை தூக்கி சாவடிக்கிறத கூட ஓப்பனாக எடுக்கிறான். அவன் வந்து இன்னும் போஸ்ட் கொடுக்கல, அவ்வளோதான். நீ வந்து ஓப்பனாக கேமராவுக்கு போஸ்ட் கொடுத்து என்ன வேணால் பண்ணா பார்க்கலான்னு சொல்லலே தவிர மற்றபடி எல்லா லா அண்ட் ஆர்டரையும் கம்ப்ளீட் ஃபெயிலியர். இவர் 5 வருஷம் ரொம்ப கட்டுப்பான கட்சி சார் திமுக. அந்த கட்சியில் அவர் பையனை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆக்கி, மந்திரி ஆக்கி, டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கி, அவர் அடுத்த லீடர்ஷிப் கொடுக்கறதே அவருக்கு பெரிய சுமை. அதனால அவருடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே தமிழ்நாட்டு மேலே இல்லாமல், தமிழ்நாட்டு மக்கள் மேலே இல்லாமல், என்டையராக அவர் குடும்பத்தில் இருக்கிற அந்த ஹைரார்கியை கொண்டு வந்து அவருடைய பிரின்ஸை வந்து கிங் ஆக்கணுங்கிறதுல ஒரே எண்ணத்தில் தமிழக மக்களை இவ்வளோ சஃபர் பண்ண வைக்கிறாருங்கிறது தான் என்னுடைய. ஸோ தேர்தல் அறிக்கையெல்லாம் ஒர்க் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒர்க் பண்ணாது சார். லெட் அஸ் சீ திஸ். நன்றி, வணக்கம்.